ஸ்தோத்திரம் செய்கின்றோம் இன்ஸ்டாகிராம்ல லைவ் போட்டீங்களா? என்னப்பா இன்ஸ்டாகிராம்ல ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தன்னை தாயினும் மேலானவர், தாகி என்றும் என்னை சுமப்பவர். தன்னை தாயினும் மேலானவர், தாகி என்றும் என்னை சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவமகத்தினே. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அத்தனை தூரம் என் பாவமகத்தினே. அத்தனை தூரம் என் பாவமகத்தினே. அத்தனை தூரம் என் பாவமகத்தினே. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. மலை போன்ற எங்கள் மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னாலே நினைக்கிறேன். மலை போன்ற எங்கள் மாபெரும் பாவங்களை முதுகுக்கு பின்னாலே நினைக்கிறேன். முதுகுக்கு பின்னாலே நினைக்கிறேன். முதுகுக்கு பின்னாலே நினைக்கிறேன். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை முதுகின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. காலமெல்லாம் கண்ணீரை வரவழைத்த பாவங்களை கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. கடலின் ஆழத்திலே போட்டு விட்டீரே. நீ மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. தன்னை தாயினும் மேலானவர், தாகி என்றும் என்னை சுமப்பவர். தன்னை தாயினும் மேலானவர், தாகி என்றும் என்னை சுமப்பவர். தாய் மறந்தாலும் நீ மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தாலும் நீ வெறுப்பதில்லையே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு பாடல் பாடும் சகோதரர் பாடுங்க.
சில வார்த்தைகள் பேச எனக்கு அனுமதி கிடைக்கிறது. அந்த அடிப்படையில் நான் பேசுகிறேன். என் பெயர் ஜெயபால். 1200 கிலோமீட்டருக்கு அந்த குளத்தில் இருந்து நான் வந்திருக்கிறேன். அருமையான பிரதர் பாலிமேசர் அவர்கள் சென்னையில் எங்களுக்கு மிகவும் நெருக்கமான ஒரு பாஸ்டர் ஜான் சாமுவேல் ஐயா அவர்கள் கூட்டத்திற்கு வரும்பொழுது நான் பலமுறை இவருடைய வார்த்தைகளை நான் கவனித்தேன். தீர்க்கதரிசி சொல்றார், ஓரிடம் பறவைகள் ஓரிடத்தில் கூடும் என்று சொல்லுங்கள். அதை போல இந்த லாங்குவேஜ் வச்சு நான் பார்த்தேன். பார்க்கும்போது என் இருதயத்திலே செய்தியின் மூலமாக புறப்பட்டவனாக மாற்றி அவர் ஒரு அழைப்பு கொடுக்கும் பொழுது நான் இங்கே வந்தேன். அந்த நாளில் இருந்து இங்கே ஒரு கூட்டம் என்றால் நான் மிகவும் தாகத்தோடு வருவேன். காரணம், சகோதர சிநேகம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு பிஎஸ்சி முடித்த பிறகு குடும்ப பாரம் அதிகமாக இருந்ததுனால ஒரு 16 வயசுல எனக்கு 4 சகோதரிகள் இருக்கிறார்கள். எல்லாருமே என்னுடைய பேரண்ட்ஸ் எல்லாமே சாதாரண லேபர் வேலை செய்யறோம். எங்கள் பெற்றோர்கள் யாரும் படிப்பாளிக்கிறாங்க. லேபர் வேலை செஞ்சு எனக்கு கொஞ்சம் படிக்க வச்சாங்க. எங்கள் சிஸ்டரெல்லாம் லேபர் வேலைக்கு ஃபீஸ் எல்லாம் கட்டினாங்க. இதுதான் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் என்னுடைய வாழ்க்கையுடைய. பக்கத்து ஊர்ல ஒரு மிலிட்டரிக்காரர் இருந்தாரு. அவர்கிட்ட வேலை கேட்கலாம் படிச்சு முடிச்சுருவேன். அப்பதான் பிஎஸ்சி ஒரு பெரிய படிப்பு. எஸ்எஸ்எல்சி படிச்சாவே அப்போ அந்த காலத்தில் எம்ஏ படிச்ச மாதிரி ஈக்குவல் அப்பெல்லாம். அந்த இடத்துல அந்த வேலைக்கு கேட்கறதுக்கு ஒரு மனுஷர் கூப்பிட்டுருந்தார். அவர்கிட்ட அந்த வேலை கேட்டோம். ஒரு 5 நிமிஷம் உட்கார வச்சுட்டு ஒரு புதிய ஏற்பாடு கையில் கொடுத்து மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி ஒரு வேதாகமத்தை புதிய ஏற்பாட்டு கையில் கொடுத்து நாளைக்கு வாங்கி சொன்னார். நான் உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க அல்லது கொஞ்சம் என்னை மாறியாகவே என் மனசு காணப்பட்டது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணார். சுவிசேஷம் என்றால் என்ன? சுவிசேஷம் காலம் நிறைவேறிட்டு தேவன் ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசம் என்றார். இதுதான் என் அடிப்படை சத்தியத்தினுடைய காலம் நிறைவேறி தேவன் ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசம் என்றார். அது படிக்க போய் கடைசியில் எங்க ஊர்ல போய் என்ன மாதிரி படிச்சவங்க ஒரு 7 பேர் கூப்பிட்டு வந்தார். 7 பேர் கூப்பிட்டு வந்து அவர்கிட்ட நான் அதை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது அவர் இந்த 7 பேருக்கும் இந்த வேதாகமத்தை சொல்லிக் கொடுத்து எங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தார். நாங்கள் ஆரம்பத்திலேயே தேவனுடைய ராஜ்யம் பரிசுத்தாவி ராஜ்யத்திற்கு போறதுக்கு நாம் என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேரில் ஞானஸ்நானம் பெற்று இயேசுவின் இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு பெற்றவர்களாய் மாற்றப்பட்டு ராஜ்யத்திற்கு போவதற்காக அந்த நாட்களில் இருந்து 1976 இருந்து இந்நாள் வரைக்கும் கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியாக எங்களுடைய சொந்த ஊரிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சொந்த ஊரில் சாட்சியாக இருக்கும்போது அதுக்கப்புறம் என் தாய்க்கும் என் தகப்பனுக்கும் என்னுடைய 4 சகோதரிக்கும் நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பேரில் ஞானஸ்நானம் கொடுத்தேன். இது ஆரம்பத்தில் வளர்ச்சியானது இருந்தது. அது படிப்படியாக நாங்கள் என்னை வளர்த்த பாஸ்டர்லாம் சேர்ந்து நாங்கள் 2 பேர் நிறைய இடத்துக்கு நாங்கள் போவோம், பிரசங்கம் பண்ணுவோம்.
அநேக ஆத்மாக்களை நாங்கள் ஆதாயப்படுத்தணும். கிட்டத்தட்ட 2 பேர் சேர்ந்து 200 பேருக்கு மேல ஞானஸ்நானம் கொடுக்கிறோம். இன்றைக்கும் சபை வளர்ந்து கர்த்தருடைய கிருபையில் வளர்ந்து கொண்டிருக்கிறது. சுவிசேஷத்தில் அறந்தாய் மாற்றப்பட்டு வளர்ந்து கொண்டு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1976 இருந்து 82 வரைக்கும் அவர்கிட்ட நான் வேலை செஞ்சிருந்தேன். அந்த வேலை என்னன்னு ஏசிய வேலை தான். புக்கு வாங்குறது, புக்கு வாங்குறது, எஸ்எஸ்ஐ கம்பெனி புக்கு வாங்கணும், கோடம்பாக்கத்தில் பிரிண்டிங் ப்ரெஸ் புக்கு வாங்கணும், அதை வாங்குறது, ஜனங்களுக்கு கொடுக்குறது, வெளியே போய் பிரசங்கம் பண்ணுறது, சாயங்காலமான போய் தெருவில் பிரசங்கம் பண்ணுறது, காலையில் தெருவில் பிரசங்கம் பண்ணுறது, இப்படியெல்லாம் நாங்கள் கடந்து போய் அந்த இடத்துல ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி தேவ ஆட்சியத்துக்காக நாங்கள் கட்டுரை வேலை செய்து கொண்டோம். 82ஆம் வருஷத்துல எல்லாருக்கும் லெட்டர் வந்தது. வெளிநாட்டு லெட்டர்லாம் கொண்டு வந்து கொடுத்தோம் அவங்ககிட்ட. அதுல ஒரு லெட்டர் வந்தது. அந்த லெட்டர் பிரிச்சு படிச்சு பார்த்து உங்க வேலை கிடைச்சதுன்னு சொன்னாங்க. என்னை பார்த்து நான் எங்கேயும் அப்ளிகேஷன் போடல, எல்லா ஆஃபீஸரும் கொஞ்சம் நிறைய கேட்கல, நான் எந்த இன்டர்வியூக்கு போகல, இது எப்படி வேலை கிடைக்கும் அப்படின்னு நான் திருப்பி கேட்டேன். பிரிச்சு போட்டு ஜாப் பண்ணி படுறாங்க. படிச்சு பார்த்து வேலை தான். என்ன வேலைன்னா தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் கேஷியர் வேலை வந்தது. நீ வேலைக்கு போன்னு சொன்னார். நான் சொன்னேன் நான் வேலைக்கு போகிறேன். 2 வருஷமா அங்கே இருந்தேன். நான் எப்படி சாப்பிட்டேன், எப்படி துணி போட்டேன், என் ஃபேமிலி எப்படி இருந்தாச்சு, எனக்கு ஒன்றுமே தெரியல. இந்த சந்தோஷத்தை எடுத்து பார்க்க விருப்பம் இல்லை, நான் வேலைக்கு போகல அப்படின்னு அவன் சொன்னேன். நான் சொன்னாரு, நீ வேலை தேடி தான் வந்த, ஆனால் வேலை நான் ஒன்றும் கொடுக்கல. நீ வேலையை தேடி முழு மனுஷா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுகள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி வேத வசதி படிச்ச. அதோடு என்கிட்ட இருந்த 2 பேரும் கர்த்தருக்கு கொடுத்து வேலை செஞ்சோம். நான் உங்களுக்கு வேலை கொடுக்கல, இது ஆண்டவர் தான் அந்த வேலை கொடுத்தாரு. நீ வேலைக்கு போ, நீ வேலையும் செய்ய, ஊழியமும் செய்ய. இதுதான் அவர் எனக்கு நல்ல ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக இருந்து, நீ வேலையும் செய்ய, நீ ஊழியும் செய்ய, ஆனால் என்னுடைய மரண காலம் வரைக்கும் நீ என் கூட தான் இருப்ப அப்படின்னு சொல்லி என்னை வேலைக்கு பிரேக் பண்ணி அனுப்பிச்சார். கிட்டத்தட்ட நான் ஒரு மின்சார வாரியத்தில் ஒரு சின்ன வேலைக்கு சேர்ந்து ஒரு பெரிய அதிகாரியாக அதை சொல்ல விரும்பல. நம்ம வாத்தியம் வாசிக்கிறார், அவருக்கு தெரியல என்ன போஸ்ட் இருந்தது. அந்த வரைக்கும் வேலைக்கு போய் பெரிய ஒரு அதிகாரியாக இருந்து கர்த்தருடைய நாமத்தினால எந்த ஒரு விமானம் இல்லாத ரிட்டையர்மெண்ட் ஆகி மறுபடியும் கர்த்தருடைய வேலையை தான் செஞ்சுட்டு இருக்கேன். இது என்னுடைய ஜீவிய சாட்சி. என்னுடைய ஜீவிய சாட்சியில் ஒரு காலத்தில் சாப்பாடு இருக்காது, யாராவது கொடுப்பானு யோசிச்சு, சீரான துணி இருக்காது, யாராவது எடுத்து கொடுப்பானு யோசிச்சு. அப்போ துணி எனக்கு சில வெளிநாட்டு பிரதர்ஸ் எனக்கு எங்கள் சபைக்கு அனுப்பி கொடுப்பாங்க. அதை எனக்கு நேர்த்தியான துணிங்களை எங்கள் பாஸ்டர் என் குடும்பத்துக்கு நான் ஒதுக்கி கொடுப்பேன். ஏதாவது காணிக்க வந்தால் எல்லாத்தையும் எங்கள் குடும்பத்தை காப்பாதுன்னு சொல்லுவேன். இதெல்லாம் நினைக்கும் போது இன்னைக்கு என் வாழ்க்கையில் சண்டே சர்வீஸ் ஆனால் நம்ம சபையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. சண்டே சர்வீஸ் எல்லாருக்குமே அவங்களுக்கு நான் ஆகாரம் கொடுத்தேன். அதே போல் துணி இல்லை அப்படின்னு சொன்னால் யாருக்கு துணி இல்லையோ துணி எடுத்து கொடுத்தேன். குளிர்காலத்தில் பெட்ஷீட் எடுத்து கொடுத்தேன். படிக்க வைக்க முடியாதவங்க படிக்க வச்சிருக்கேன். அடுத்து விதவைகளுக்கு என்னுடைய சம்பாத்தியத்தில் இருந்து அவங்க ஹெல்ப் பண்ணணும். இது மறைமுகமான ஹெல்ப். இது எங்கே எனக்கு பணம் கிடைக்குதுன்னா என்னுடைய பென்ஷனில் பாதி செலவு பண்ணிட்டு பாதி மீதி கட்டுரை காணிக்கவும் போதும். இந்த வளர்ச்சியும் இந்த தியாகமும் தான் எனக்கு இந்நாள் வரைக்கும் நல்லா பலத்தோடும் சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் வைத்து இன்னும் கொஞ்சம் நாள் என்னை உயிரோடு வைத்து
கர்த்தருடைய கனமான ஊழியத்தை செய்து முடித்த பின் அவர் என்னை அடைக்கிறதுக்கு முன்னால சில காரியங்களை செய்யறதுக்காகவே இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இது எனக்கு தேவன் தந்த ஈவு. அப்படி அந்த காலத்தில் இருக்கும் பொழுதுதான் என்னுடைய பாஸ்டர் கர்த்தர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு சபைகள் பார்த்து விழா புரிந்து என்னோட கூட சேர்ந்து ஒரு 90% சபை என்னோட கூட வந்தது. நான் மறுபடியும் மீண்டுமாக ஊழியத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 சபை என்னோடு கூட கடந்து போயிருக்கிறது. 150-200 மேலே சொந்த மனுஷனாக நான் ஞானஸ்நானம் கொடுத்து சபையும் கட்டப்படுகிறது. அந்த சபை கட்டப்படுறதே புரியல. ஆரம்பிச்சு இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடகால் போட்டோம், ஃபவுண்டேஷன் போட்டோம். அது வளர்ந்து ஆளாகி கிட்டத்தட்ட 14 லட்சங்களுக்கு கடை இல்லாத அந்த கட்டத்தை கட்டி எடுத்தோம். இது கட்டர் கொடுத்து கடன் இல்லை, கடன் வாங்கலை. கட்டர் அவருடைய மந்தைக்கு தேவையான பில்டிங் கட்டுறார். இருக்கணுமோ இல்லையோ 8 நாள் வரைக்கும் விசுவாசிகளுக்கு ஒரு அந்த வாசல் அடிப்படையில் கூடாரத்தை அமைத்து கொடுப்பது என்னுடைய வேலை. அந்த கூடாரத்தில் அமர்ந்து அவர் சொல்றார், கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார் சாட்சியார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார் புல்லுள்ள இடங்களில் மேய்க்கின்றார், அமர்ந்த தண்ணீரங்கை நடத்துகின்றார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார் அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. சோதையின் ஆத்துமாவை தேற்றி சொந்த பிள்ளையாக என்னை மாற்றி, சோதையின் ஆத்துமாவை தேற்றி சொந்த பிள்ளையாக என்னை மாற்றி, தேவசனம் நாமத்தினால் அல்லேலூயா, தேவசனம் நாமத்தினால் நீதியின் பாதையில் நடத்துகின்றார். கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கின்றார் சாட்சியானவரே. அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா, அல்லேலூயா, ஹோசன்னா. கற்றுக் கொடுத்த கிருபையினால இரக்கத்தினால மேய்ப்பதற்கு அடிப்படைத்து ஆடுகளாயிருக்கிறார்களுக்கு சபையும் அதன் நிலையும் என்ற செய்தியிலிருந்து கற்றுக்கொண்ட செய்தியை, அதாவது தியாகம் இல்லை என்றால் தெய்வீக ஊழியம் இல்லை. நம்மையே நாம் தியாகமாக அர்ப்பணிக்கலன்னு சொன்னால் அந்த தெய்வீகமான ஊழியத்தை நாம் செய்ய முடியாது என்று நம் தீர்க்கதரிசி அந்த செய்தியில் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் எனக்காக கொடுக்கப்பட்ட மந்தையை பாதுகாத்து தேவராட்சியத்துக்கு அழைத்து கொண்டு போகும் பொழுது ஒருவேளை வருகையில் இருக்கும்போதா எடுத்துக் கொள்ளப்பட்டால் நம்ம சந்திக்கலாம். அடுத்து காலங்கள் மாறி போய் அவர் ஆட்டத்தில் என்னை கூப்பிட்டு என் விசாரிக்கும் பொழுது என் மந்தையை குறித்து விசாரித்தால் நான் அவருக்கு கணக்கு ஒப்பிக்க வேண்டிய காலம் வருவாய். அந்த அடிப்படையில் எனக்கு கொடுக்கப்பட்ட மந்தையை மேய்த்து தேவன் சமூகத்தில் கொண்டு போய் விடுவது எனக்கு கொடுக்கப்பட்ட வரமாயிருக்கிறது. அதை நான் தினமும் நிச்சயத்துக் கொண்டு கடந்து போக தேவன் என்னை நடுக்கத்தோடு பயத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார்.
தொடர்ந்து என் சின்ன மகன் ஊழியத்தை எடுத்து செய்ய வேண்டும் என்று அநேகர் நினைத்தார்கள். நான் சொன்னேன், ஆண்டவர் உன்னை ஊழியத்திற்கு அழைத்தால் நீ ஊழியம். உனக்கு ஆண்டவர் உன்னை ஊழியத்திற்கு அழைக்கவில்லை என்று சொன்னால் நீ உழைத்து உன்னுடைய கைகளில் பிரயாத்தை சாப்பிடுவா என்று சொல்லியிருக்கிறார். ஊழியம் என்பது இந்த காலத்தில் வியாபாரமாய் மாறி போகின்றது. பரம்பரையான சொத்துக்களை தன்னுடைய வாரிசுகள் ஆள வேண்டும் என்று சொல்லி அதில் கஷ்டம் உண்டாக்கி அதை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய வாழ்க்கையை என்னுடைய அழைப்பு அதுவல்ல. யாரும் இல்லைன்னா தெய்வீக ஊழியத்தை நாம் செய்ய முடியாது. அந்த அடிப்படையில் என்னை பின்பற்றி வருகிறவர்கள் ஊழியத்தை அழைக்கப்பட்டாருடைய கனமான ஊழியம், ஆரோனை போல அழைக்கப்பட்டாருடைய இந்த கனமான ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர் அழைத்தால் தான் செய்ய முடியும், தவிர அழைக்கவில்லை தான் செய்ய முடியும். இந்த அடிப்படையில் அந்த இடத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சித்தமானால் நாம் இவரோடு இருந்தால் காலங்கள் தெய்வம் கூட்டி கொடுப்பறையாக அந்த டெடிகேஷன் சர்வீஸ்க்கு உங்கள் யாரையும் நடைக்கிறேன்னு சொல்லி ஐயாவுக்கு நிறைய பேர் சொல்லியிருந்தேன். அதோடு நீங்கள் வருவீர்கள், கர்த்தர் சித்தமான காரியங்களை செய்ய நம்மளே ஹல்லேலூயா. இப்படியாக எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஊழியத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், தொடர்ந்து பிரயாசத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, விசுவாச வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் பிரதர்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை குறித்து ஒரு சிறிய சாட்சி மாதம் நான் சொல்லிட்டு ஒரே ஒரு பாடலை பாட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறேன். நான் ஆரம்ப காலத்துல நான் ஸ்கூல் படிக்கும்போது தான் இயேசு கிறிஸ்துவ தெரிந்து கொண்டேன். அப்படி நான் இயேசு கிறிஸ்துவ தெரிந்து கொண்ட பொழுது நான் சபைக்கு போறேன்னு சொன்னா வீட்டுல இருந்து என்னை அனுமதிக்க மாட்டாங்க. எனக்கு அப்பா நான் 5th படிக்கும் போது இறந்துட்டாங்க. அதுக்கடுத்து எல்லாமே என்னுடைய அண்ணன் அம்மா தான் அவங்க என்னை வளர்த்தாங்க. அம்மா தரப்பு வந்து எந்த எதிர்ப்பு இல்லை. எல்லாரோட மூத்த அண்ணன் பார்க்கறது குளமா தான் இருப்பாரு, பயங்கர கெட்டிக்காரரு. அவர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சினிமாவுக்கு போறேன்னா காசு தருவாரு, சர்ச்சைக்கு போறேன்னா அவனுக்கு காசு இல்லை. அப்படி நான் வந்து சினிமாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் நான் சபைக்கு போயிட்டு வர்றது பழக்கம் உண்டு. அடுத்து நான் சபைக்கு போறது அடுத்த கண்டிஷன், அடுத்த வாரத்தில் சொல்றாரு, நீ சினிமாவுக்கு போயிட்டு டிக்கெட்டை காட்டணும் என்கிட்ட. இது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய விஷயம் தான். ஆனாலும் சரி, அப்படியா நான் தேவ சமூகத்துக்கு சென்று வந்தது. அப்ப நான் வந்து டிக்கெட்டை காட்டுறது வேற வெளியே இல்லை. என்னுடைய இருதயமா சபை நோக்கி தான் இருந்தது. ஆனாலும் அன்னைக்கு வேற வழி இல்லாம அது வந்து காட்டு ஒரு வாட்டி காமிச்சாங்க, அடுத்த வாட்டி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இப்படியா திருவிழால நான் வீட்டிலிருந்து ரசிக்கப்பட்டேன். ஆனாலும் இயேசு கிறிஸ்து நான் சரியான அந்த வாலிப நாட்களில் நான் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டதுனால வேதம் சொல்கிறது, உன் வாலிப நாட்களில் உன் சிசுகரை நினைன்னு சொல்லி. அப்படி நான் சரியான அந்த வாலிப நாட்களில் சிசுகரை நினைத்ததுனாலவோ இயேசு கிறிஸ்து அறிந்ததுனால என் வாழ்க்கையில நிறைய போராட்டங்கள் தான். ஆனாலும் எல்லாவற்றிலும் வெற்றி கொடுத்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அதுல என்னன்னா, குறிப்பா சொல்ல சொன்னால், நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாலிப நாட்கள் கர்த்தருக்குள்ள வந்தோம், கர்த்தருக்காக ஒரு சில காரியங்கள் எழுப்பி ஊழியம் செய்யணும். இப்படியா என்னுடைய பாத்திர குடியெல்லாம் போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு சொல்லி நான் சென்னையில பகுதியில் வேலை செய்யும் பொழுது அங்க என்னன்னா, ஷைலாவுடைய அவங்க பவுண்டர் வசந்த அவருடைய மகன் வந்துட்டு ஒரு நாள் என்ன சொன்னாங்க, அது வரைக்கும் திருமணம் பண்ணணும்ன்ற எய்மே இல்லை. திருமணம்னாலே எனக்கு ரொம்ப அலறிக்கிற மாதிரி. ஏன்னா நான் கடந்து வந்த பாதைகள் அப்படிங்கிறதுனால அப்படி இருந்துச்சு. அது தேவனுடைய திட்டமா இருக்கிறனால அன்றைய தினத்துல தனிமையா இருக்கிறதுங்க, எந்திரிச்சு நெல்லுங்க என்று சொன்னாங்க. சரி, ஏதோ பெயர் பண்ண போறாங்க, எதிர்த்து நிற்போம் என்று சொல்லிதான் நான் எதிர்த்து நின்னேன். அன்னைக்கு அவர் சொன்னாங்க, தனிமையா இருக்க கடவுள் ஒரு நல்ல ஒரு துணையை ஏற்படுத்தி கொடுப்பாரு என்று சொல்லி ஜெபம் பண்ணாரு. அப்ப ஜெபம் பண்ணும்போது நானும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஜெபம் பண்ணேன். அன்றைக்கு ஒரு தோற்றமானவரை நீங்க திருமணத்துக்காக ஜெபம் பண்றாங்க, சரி பரவாயில்ல, அப்படி ஜெபம் பண்ணும்போது நல்லது. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் குழந்தை பையன் தான் கொடுக்கணும். அவனுக்கு இந்த ஊழியக்கார பேர் வசந்த பேரு தான் வைப்பேன். 2வது பொண்ணு லாவண்யா பெயர் தான் வைப்பேன்னு சொல்லிட்டு பெயர் எல்லாமே பிக்ஸ் பண்ணியாச்சு. திருமணத்துக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. திடீர்னு சொல்லி ஒரு நாள் வந்து மாமா பொண்ணு தான்
கர்த்தருக்கு கிருபையினால அம்மா சொன்னாங்க இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லி கர்த்தருக்கு கிருபையினால பேசி முடித்தோம். கர்த்தர் ஏற்ற வேலையில கர்ப்பத்தை கடையை திறந்தா அவங்க நான் எதுவுமே சொல்லல அவங்ககிட்ட வேறு நாள் ஆசீர்வாதம் அவங்க சொல்லி இந்த பேர் தான் நான் கேட்கறேன்னு சொல்லி டெலிவரி ஆகிட்டு அந்த குழந்தைய கையில் கொடுக்கும்போது அப்பதான் நான் ஜெபம் பண்ணிட்டு வசந்தன்னு சொல்லி காதல சொல்லும் போது அவங்க கேட்டாங்க என்ன பேருன்னு சொல்லிட்டு. ஸோ இப்படியாக கர்த்தர் எனக்காக எல்லாத்தையும் நேர்த்தியாச்சு. அது மாத்திரமல்ல, நான் வேலை செய்கிற ஸ்தலத்துல நான் சேரும் பொழுது ஒரு கடைநிலை ஊழியக்காரன் தான் சேர்ந்தேன், ஒரு ஹெல்ப்பரா தான் ஜாயின் பண்ணேன். ஆனா அந்த கம்பெனி விட்டு வெளியில வரும்போது ஓனருக்கு அடுத்த லெவல் டூல் பெட்டரா வாங்க, டூல் பெட்டர்ல இருந்து டூல் மேக்கர் இருந்து ஓர்மேன், அப்படியே அவங்க ஓனருக்கு அடுத்த விஷயம் அங்கிருந்து வந்தேன். அது மாத்திரம் இது எல்லாம் எப்படி நடந்து இருந்துச்சுன்னா தேவன் என்னோடு கூட இருக்கின்றவர்களால தான். இதெல்லாம் என்னால ஒண்ணுமே இல்லை. நான் சரியான நேரத்துல இயேசு கிறிஸ்து அற்புதமா மாற்றமா. அது மாத்திரமல்ல, இப்படியா பாண்டிச்சேரி கம்பெனிக்கு வந்தான், அங்கேயும் அப்படிதான் சேரும் பொழுது எனக்கு முன்னாடி சூப்பர்வைசரா ஒரு டூல் ரூம்ல இருந்தேன். அவர் அதே டூல் மேக்கர் தான் ஜாயின் பண்ணேன். ஆனாலும் இன்றைக்கும் கர்த்தர் அந்த ஓனருக்கு அடுத்தபடியாக வைத்திருக்கார். கர்த்தரை நம்ம நம்பும் பொழுது அவர் என்னை அறிந்தவன் எவனும் வீரத்துல நாங்க சொன்னதெல்லாம் எப்பயுமே ஜெபம் பண்ணும்போது நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்கவே நீ வாழாக்காமல் தலையாக்குவா என்று சொன்னீங்களப்பா. என்னுடைய வாழ்க்கை நான் ரொம்ப ஏன்னா அம்மா சின்ன வயசுல இருந்து இறந்ததுனால அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்தாங்க. ஆனாலும் இன்னைக்கு கர்த்தரின் கிருபையினால நல்ல ஒரு ஆசீர்வாதம் கொடுத்திருக்காரு. நல்ல ஒரு வீடு, கர்த்தரின் கிருபை, பிள்ளைகள், மனைவி எல்லாத்தையும் இது யாருன்னா என்னுடைய சுயபலம் இல்லை, கர்த்தரை அறிந்துகிட்டதுனால கர்த்தர் எனக்கு கொடுத்து. அது மாத்திரமல்ல, சரி இப்படியா நான் உலகமா இருந்தா மாத்திரம் போதாது, ஊழியத்திலேயே நான் வளர்ந்து சொல்லிட்டு ஒரு ஊழியக்காரன் மூலமாய் டிவைன் பைபிள் யூனிவர்சிட்டியில பிடிஹெச் முடிச்சேன். அது மாத்திரமல்ல, அடுத்தபடியாக எம்பிஹெச் முடிச்சேன். அடுத்து பிஹெச் ஜாயின் பண்ணுவதற்காக ஆயுதமாய் கொண்டிருக்கோம். அதற்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லி. இப்படி தேவன் எல்லாவற்றையும் வார்த்தையினால சிருஷ்டித்தார். ஆனால் மனிதனை மாத்திரம் தன்னுடைய சாயலாக சிருஷ்டித்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இன்றைக்கு ஒரே ஒரு பாடலை பாடி நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். தேவா நான் எதினால் சிருஷ்டித்தவன், அந்த இயேசு கிறிஸ்து நம்ம எப்படி விசேஷமாய் படைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் வார்த்தையால படைத்த தேவன் மனுஷனை பார்த்தோம் தன்னுடைய சாயலை. யாருக்குமே தன்னுடைய நிகரா வச்சு பார்க்கறதுக்கு பிடிக்காதுங்க. ஒருவேளை மனுஷன் தன்னுடைய சாணத்துக்கு உயர்ந்தா சொன்னா அது வராம வந்துடும், இவன் என்னுடைய நிலைக்கு வரானு சொல்லி. ஆனா அந்தவராக இயேசு கிறிஸ்து அப்படி நினைக்கல, நம்ம மீது அன்பு கொண்டதுனால மனுஷனை தன்னுடைய சாயலாக படைத்தார். அதுதான் தேவா நான் இதனால் விசேஷித்தவன் என்ற பாடலை நாம் பாடுவோம். தேவா நான் எதினால் சேசித்தவன், ராஜா நான் எதினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் சேசித்தவன், ராஜா நான் எதினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் தேவா நான் எதினால் சேசித்தவன், ராஜா நான் எதினம் யோசிப்பவன். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதையாக பகலில் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதைகாட்ட பகலில் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் சேசித்தவன், ராஜா நான் எதினம் யோசிப்பவன். தாகம் கொண்ட தேவதன் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவதனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சென்றது. எங்கே கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். எங்கே கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பான், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் சேசித்தவன், ராஜா நான் எதினம் யோசிப்பவன். எதினால்
நீர் என்னோடு வருவதினால் வாழ்க்கையில கசப்புக்கள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையில கசப்புக்கள் கலந்திட்டாலோ பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாமி நீரை தேனாக மாற்றும் என்னே சரினோடு மாறாமி நீரை தேனாக மாற்றும் என்னே சரினோடு தேவானிதி நாம் பேசித்தவன் ராஜா நானிதி நாம் யோசிப்பவன் சுமதமாய் நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவன் நம்மளை நேர்த்தியாய் நடத்துவதற்கு போதுமானவராய் அது மாத்திரமல்ல. இந்த கூட்டத்தில் ஒரே ஒரு நான் சத்தியத்தை மாத்திரம் கற்றுக்கொண்டேன். ஏன் என்று சொன்னால் இந்த சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது சாதாரண விஷயம் அல்ல. வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில புரிந்துதல் இருந்தா மாத்திரம்தான் இந்த சத்தியத்தை விலகிக் கொள்ளவும் முடியும், இந்த சத்தியத்தை போதிக்கவும் முடியும். இங்க அந்த அளவு கடவுள் கையில நிறைய வார்த்தை கொடுத்தது மாத்திரமல்ல, நிறைய வெளிப்பாடை கொடுத்து நம்மளை இப்படி அது மாத்திரமல்ல. நான் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக அவர் கூட நேற்றைய தினத்துல சொன்னதுதான், நான் இங்க வருகிறது எனக்கு முழு மனசாவே இல்ல, ஏதோ ஒரு பிரதர் கூப்பிட்டாரே என்று சொல்லிதான் வந்தேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ வெறுமையா கொண்டு வர்றாங்க. ஏதோ ஒரு திட்டம் இருக்கிறது, அவருடைய நோக்கம் இருக்கிறது, அவருடைய வருகையில நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்ற திட்டம் சரியா இருந்ததுனால்தான் இந்த கூட்டத்தை கொண்டு வந்து நான் ஏற்கனவே படித்த திட்டத்தையும் அது மாத்திரமல்ல அவருடைய காலங்கள் எப்படி அந்த நேற்றை அதை வெளிப்படுத்துற நேற்றைய தினத்துல வாசித்தோம். மனமாட்டி ஆயத்தம், அதாவது எல்லாருக்கும் அதை புரிந்து கொள்ள முடியாது, எல்லாரும் அதை அவ்வளவு தெளிவா போதிக்க முடியாது. தேவனுடைய அந்த வெளிப்பாடு, அந்த வரங்கள், அந்த விசேஷித்த ஆவி இருந்தா மாத்திரம்தான் அதை புரிந்து கொள்ளவும் முடியும், அதை போதிக்க முடியும். கர்த்தர் இந்த இடத்தை எங்களை கூட்டி வந்து சேர்ந்ததுக்கு கர்த்தருக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். சொல்றதுல இங்க வந்த பிறகு மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுது, இதை பற்றிலாம் அவர் அறிஞ்சிக்கிறாரு. இன்னும் வரும் பொழுதும் போகும்பொழுதும் கர்த்தருடைய செய்தி அதிகமாக கேட்டு ஆயத்தப்படத்தக்கதாக அவருக்காக ஜெபித்திருக்கிறோம். தேவன் தாமே அவரை ஒரு நாய்க்குள்ளைகளை ஆசிரியப்பார். பிரதர் ஆனந்தவர்களை வந்து ஒரு பாடல் போடும்படியாக உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் இயேசையா, உம்மை போல் மாறிடுவேன். உம்மோடு நான் இருந்தால் உம்மை போல் மாறிடுவேன் இயேசையா. நான்
ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நம்முடைய அருமை சகோதரர் ஆண்ட்ரிஸ் அவர்கள் ஒரு 10 நிமிஷம் பாடலோடு பேசுவார். இந்த இடத்துல அவருக்கு மிகவும் அனுபவமும் கூட இந்த ஊழியத்தில் ஐயா பாலா ராசியில் அவர்கள் இருக்கும் பொழுது வாழ்ந்தவரும் இந்த சபையோடு ஐக்கியப்பட்டவரும் நம்முடைய விக்னேஸ்வர ஐயாவுக்கு நம்முடைய பாலையா அவர்களுக்கு நெருக்கமானவங்க இருந்தவர் கூட. அந்த அடிப்படையில் வெளிநாடு பேச கர்த்தர் நாமத்தில் அழைக்கணும். ஸ்தோத்திரம். உங்களுக்கு நாள் கத்தருடைய குழந்தையோடு எழுதி அவருடைய பாடல், இந்த பாடலில் உங்களுக்கு அநேக ரகசியங்கள் எழுதி கொடுப்பாங்க. அதை கவனமாக கேட்டோம். மலையாளி பிள்ளைகளுக்கு அந்த காலத்தில் 70களில் இருந்து கொண்ட பாட்டு புத்தகத்தில் 145 பாட்டு மெதுவாக படிப்பேன். பல அர்த்தங்களை புரிந்து கொள்வேன். தம்மையார் அழைத்துக் கொண்டார் மாதா தீர்க்கர் மோசேயோ மாநிலத்தில் போரகனும் அல்ல மனுஷகுமாரனே. தம்மையார் அழைத்துக் கொண்டார்
இந்த பாடலானது கர்த்தரை பற்றிய ஒரு சாட்சியான பாடல். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தார். அந்த வார்த்தைக்கு பேரு மனுஷகுமாரன் பேர். இந்த பாட்டு படி இந்த மனுஷன் எவ்வளவு வருஷத்து ஜெபத்துல இருந்து இந்த பாட்டை எடுக்கிறாரு தெரியல. இதை படிக்கும் போது நான் ரொம்ப எமோஷன் ஆயிருக்கேன் இந்த பாட்டை படிக்கும்போது. ஏன்னா உலகத்தின் பாவத்தை சுமத்திருக்க வந்த தேவனாகியானவர் தம்மை அவர் முன்னிலைப்படுத்தவே இல்லை. கர்த்தர் அந்த ஊழியத்தில் உள்ள காரியங்களை நிறைவேற்றுவதற்காக அவர் முன் சென்றார். வேற மற்றபடி அவர் அவ்வளவு பெரிய காரியங்களை செய்தார் என்றால் அவர் நடந்து சென்ற பாதை அவரை வருஷத்தில் கொண்டவர்கள் எல்லாம் குணமானார்கள். அந்த வார்த்தையான மாம்சமான வார்த்தையானவர் அவர் என்ன சொன்னார்? அவர் எடுத்து விடப்படும் போது அவர் புதன் சொன்னார், கலிலேய மனுஷன் வாந்தியா பார்த்துருக்கீங்க, எப்படி போனாலும் அப்படியே வருவார். வேற சகோதரன் சொன்னார், அவரு பெந்தகோஸ்தேல அக்னிமயம் அப்போ அந்த இடத்துல அவருடைய சீஷருக்கு நிறைய விதமாக ஆவியாக பகிர்ந்திருந்தார். ஆனால் எந்தவோ மேகத்திலிருந்து அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அமிதமாக வெளிப்படுத்த 10 வசனம். அந்த வெளிப்படுத்த 10 அது சொல்வார், பயப்பட தரக்கிறதில்லை, பார்த்தே மனசுலேருந்தே பேசிக்கிறேன். வெளிப்படுத்த 10 ஒன்றாம் என்ன சொல்கிறது? பின்பு பலமுள்ள வேறொரு தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பலமுள்ள மைக்கி ஏற்றம் எல்லாரும் தூதன் தான். இப்போ நீங்களும் வேதத்தை பற்றி கத்தை பற்றி பேசும்போது நீங்களும் தூதன் தான், நானும் தூதன் தான், சகோதரன் தூதன் தான். ஆனால் இந்த தூதன் எப்படி பண்ணாரு? மேகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அது பலமுள்ள தூதன். அது எப்படி பலமுள்ள தூதன்? இயேசு கிறிஸ்துவை பற்றி மல்கியா 3:20 பற்றி உடன்படிக்கை இருக்கிறது. மல்கியா 3 உடன்படிக்கை தான் இயேசு பற்றி சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே அறிமுகப்படுத்த பலமுள்ள வேற ஒரு தூதன். சரி, அவர் எப்படி இருக்காரு? வானத்திலிருந்து இறங்கி வராரு. வானத்திலிருந்து பூமியிலிருந்து இல்லை. எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ இயேசு, அந்த வானத்திலிருந்து எவ்வளவு மேகம் அவரை சொல்கிறது. மேகம் அவனை சூழ்ந்திருக்கிறது. அவருடைய சிரசுமே வானத்தில் இருக்கிறது. வானத்தில் இருக்கும்போது உடன்படிக்கை அடையாளமாக சொல்கிறார். உடன்படிக்கை எப்போ வாழ்க்கை எப்போ வந்தது? பேசும்போது நான் சொன்னேன், பூமியானது 90 டிகிரில சுத்துது. ஒரு காலத்துக்கு நோவ காலத்துக்கு முன்பாக பூகோளவியல் படிக்கும் போது அந்த நோவ காலத்துக்கு முன்பாக 90
செங்குத்தான சிக்கி நோவா காலத்தில் என்ன பண்ண மிகப்பெரிய பிரணயம் உண்டான சமயத்தில் அங்கே பாரதபுரம் காலத்தில் மொத்தம் சாய்ந்து 23 ஈவா அளவு சாய்ந்து இருக்கிறதாக போர்ப்படுகிறது. அப்படி சாய்ந்து பூமிநிலை மாறியது, பூமிநிலை மாறியது, வெள்ளம் வந்தது, எல்லாத்தையும் அழித்துக் கொள்ளும். இதுதான் அங்கே நடந்தது. அது ஆகவே அந்த காலகட்டத்திலே அந்த வானவில் உடன்படிக்கை கொடுக்கும்போது அங்கே நம்ம போட்டு போய் நீர் அந்த நீர் துணிகளெல்லாம் சூரியனுடைய வாங்கி அந்த 7 நிலைகளை கொடுப்பது இன்னும் மழைக்கால உலகத்தை அழித்து கொள்ளாத உடன்படிக்கை செய்யப்பட்டிருந்தாங்க. பிரசங்கத்தில் 1000% பண்ணியிருக்காரு. அதான் நம்மளுடைய கருத்து முடியாது இல்லையா? உடன்படிக்கை ஏன்னா அவருக்கு சிரசத்தில் என்ன இருக்கிற வானவில் இருந்தது. வானவில் சரி அவனுக்கு சிரசம் அப்புறம் ஒரு முகம் சூரியனை போல. அது சூரியன் போல இங்க முஸ்லிம் போல பிரகாசிக்கப்பட்ட ஒரு வரலாறு இருக்கா? ஏசு கிறிஸ்து நடத்தபடியா கிமு ஆரம்ப காலத்தில் இயேசு கிறிஸ்து அந்த மருவமலையில் அமிதமான ஒரு தரிசனத்தை பார்க்கிறார். அப்படித்தானே காட்டில மருவமலையில் அமிதமான ஒரு காட்சியை வந்து 3 பேருக்கு யாரும் யாரும் தெரியுது, வேற யாரும் காட்டல, எல்லாரும் தெரியும். அதே மாதிரி அந்த சூரியனை போல பிரகாசமான முகம் யார்கிட்ட ஒரு தூதருக்கு இங்கே எத்தனையோ தூதர்கள் வந்தாங்க. பவுல் வந்தார், நிறைய வந்தாங்க, வந்தார், பிராந்து வந்தார். யாருக்காவது ஒரு தூதருக்கு இல்லை உங்களை யாருக்காவது அந்த மாதிரி ஒரு காட்சி கிடைக்கிறதா? ஏதாவது வரலாறு இருக்கிறதா? ப்ளீஸ் வானத்திற்கு இறங்கி வந்த தூதர் மூலமாக இருக்கு ஏசு அழைந்து யோவான் இயேசு வழியில் கோவில தவறுதான் வெளிப்படுத்த விசேஷத்தை எழுதினால திவ்ய வாசகனாக யோவான் இயேசு கிறிஸ்துவுடைய சித்தி மகன். உங்களுக்கு அது படிக்கும்போது தெரியும். யாக்கோபு யோவானும் மரியாளுடைய தங்கை ஒன்றுவிட்ட சகோதரர். இங்கே தாயும் இருக்கிறார்கள், சித்தியும் இருக்கிறார்கள், சித்தியுடைய பையனும் வந்து போனதிலிருந்து இப்படிப்பட்ட உறவுள்ளவர்கள், ஏன்னா ரத்த சம்பந்தமான உறவுள்ளவர் யார்? யோவான். இயேசு வந்து ரொம்ப தெரியும். அவனுக்கு இது பலவிட தூரம் வேறொரு தூரம் இயேசுன்னு சொல்றது. ஆனால் அந்த தூரனுடைய மகன் விலகி சூரியனை போல பிரகாசிக்கிறது. அதுக்கப்புறம் சொல்றாரு அவனுடைய கால்கள் ஸ்தம்பங்களை போலவும் இருந்தது. இதுதான் அந்த மேட்டர். அந்த கால்கள் அக்னி ஸ்தம்பம். இதை போல ஒரு காட்சி, இது போல ஒரு காட்சி. இப்போ சகோதரன் வந்து ஜூலை மாதம் 23, 24 ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டும் மிகவும் பிரயாசப்பட்டு அவருடைய நிலைமை நான் எனக்கு கொஞ்சம் தெரியும், ஃபுல்லாக தெரியாது. நான் ஒரு இடம் தூரத்தில் பார்க்கும்போது தெரியும். ஏனென்றால் இவர் எனது அருமை ஐயா ஏமோன்னு அக்கௌண்ட் ஆஃபீஸர். இதில் அக்கௌண்ட் ஆஃபீஸராக வந்து கிட்டத்தட்ட 16 ஆஃபீஸுக்கு தலைமை கணக்காளர் ஆஃபீஸர், ஆய்வாளர், கணக்கு ஆய்வாளர். அப்போ எல்லாத்தையும் எவ்வளோ வந்து எவ்வளோ செலவுகள் அவங்களுக்கு தான் இருக்கும். நான் வந்து இதில் ஒரு சாதாரண அசஸர். என்னை விட கிட்டத்தட்ட இங்கேருந்து மலைக்கு மொழிவுள்ள பொசிஷன். அவங்கள பார்த்தா நாங்கள் ரொம்ப மரியாதை தேவைப்படும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை இருந்தவர். அவர் வந்து பல வருஷங்கள் 82லேருந்து அவருடைய 15 வருஷம் வரைக்கும் 2015 வரைக்கும் அவர் வேலை செய்து ரிட்டையர் ஆகியிருக்காரு. எனக்கு நேரம் இல்லை. அப்போ அவருக்கு வந்து கத்தோலிக்கு மேலே அவருக்கு பென்ஷன் வந்ததையும் அது ஊழியத்துக்கும் மற்றவர்களுக்கும் அவர் நிறைய செலவு பண்ணி ஒரு சாட்சி சொல்லணும். ஆனால் சகோதரன் அவர்கள் ஆஃபீஸராக தான் இருக்கிறாங்க, பட் நோ பென்ஷன் இருந்தாங்க. எப்படி நாம அசாதாரணமாக வேலை செய்கிற மாதிரி பென்ஷன் கிடையாது. உங்களுக்கு இந்த 60க்கு மேலே கையில் காசுங்க எவ்வளோ மாதிரி ஒரு சிம்மில் இருக்கும் உங்களுக்கு தெரியுது. இப்போ தெரியாது. எங்கள் வயசு வரும்போது நாங்கள் 66 வயசில் இசை கலைஞனாக எல்லா பக்கம் போய் என்ன பண்ணுறேன், இசை வாசித்து நிறைய என்ன இருக்கக்கூடிய இருந்து நான் சந்தோஷப்படுகிறேன். கையை சம்பாதிக்காகவே நான் வந்து யாருக்கு கையேந்தபடி என்னை வழிநடத்துகிறேன். ஆகவே இந்த கூட்டத்தை 23, 24 நடத்துறதுக்கு அவர் எவ்வளோ பிரயாசப்படுறவங்க எனக்கு தெரியும். சென்ற வருஷத்துக்கு முந்தின வருஷம் அவர் முடிஞ்ச பிறகு ஆண்டுகளே இருக்க கையில் ஏற்கனவே ஏழு டబ్బులు
அப்போது அவர் சொன்ன அவருக்கு சொல்லிட்டு அந்த தேவையை கொடுத்ததாக சொல்றேன். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இது வந்து ஜூலை மாதம் அவர் தோற்பிக்க பெரிய தரிசனம் கொடுக்கப்பட்டது என்று நேற்று சாட்சியில் சொல்றோம். மிகவும் சந்தோஷமாக கவனிக்கொண்டேன். அந்த ஜூலை மாதம் 1969 ஜூலை 21 சந்திரனில் மனிதர் கால் வைக்கும் முன்னதாக அமெரிக்கா சிகாகோ பட்டணத்தில் என்னை வளர்த்தவரும் என்னை ஆதரித்தவரும் எனக்கு வேதாகமும் பகவத்கீதை ராமாயணம் மகாபாரதம் குரான் இந்த ஆகியவற்றை தமிழ் போன்ற காரியங்களை படிப்பு செய்து உண்மைகள் வேதமே இருந்து எல்லா வசனம் கூட உண்மையான வேதமே இருந்து கற்றுக் கொடுத்தவர் சகோதரர் தகுதி அவர்கள் மூலமாக ஜோதி பழக்கின் மூலமாக அவர்கிட்ட அப்புறம் சகோதரர் லீவு ஐயாவுடைய மூத்த மகன்கிட்ட கையோட நிறைய ரகசியங்களை கற்றுக்கொண்டால் ஐயாவுடைய பிரசங்கத்தும் உண்மை கிடைக்கும். அந்த வளர்த்தவர் வந்து 1961 சிகாகோ பட்டணத்தில் அவர் பேசிக் கொண்டிருந்த போது இதே மேகம் இந்த பட்ஜெட்டில் சொல்லப்பட்ட நீங்களும் நிகழ்வாக நடந்தது சோதரன் அதுக்கு தான் சாட்சி தான். அதுதான் இங்க சொன்னேன். என்ன நடந்தது? மேகம் அப்படி சூழ்ந்திருந்தது. ஏது வானவில் இருந்தது. முகம் சூரியனை போல பிரகாசித்து கண்களில் அக்கினி வந்தது. பால் வெண்கலம் போல இதெல்லாம் பார்த்து பறந்து பயந்து ஓடித்தானோம் அவருடைய தோற்றத்தை பார்த்து. இந்த சம்பவம் அவர் எங்களுக்கு சொல்லிதான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானத்துக்கு கரையில் வானத்துக்கு திறக்கப்பட்டது. யாருக்கு திறக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து மட்டும் அவர் அந்த காரியத்தை சொல்லும்போது இன்றைக்கு நாம் காணவில்லை. இயேசு யாருமே செய்யறது. ஆனால் அவருக்கு பாவங்களை நமக்கு அழுவப்பட்டு என்பதை மிகவும் தெளிவாக நிச்சயமாக நம்புகிறோம். இந்த காரியத்தை யார் என்ன செய்கிறார்கள் சொல்லும்போது நாங்கள் அவரை வரமுழுவதாக விசுவாசிக்கிறோம். அப்போ என்ன சகோதராக சொன்னார். இதை விழிப்புணர்வு அந்த அதிகாரத்தில் ஆட்டுக்குட்டி அளவருக்கு 7 கழுகளும் 7 கொம்புகள் உள்ளவராக அந்த புத்தகத்தை வாங்கினார். அந்த 7 முத்திரைகள் உள்ளும் நாமும் 7 முத்திரைகளும் முத்திரிக்கப்பட்டது. வெளியே உள்ள அது மாதிரி ஆட்டுக்குட்டியாக திறக்கிறார். ஆட்டுக்குட்டியாக திறக்கிறார். அந்த திறக்கப்பட்ட அந்த காரியங்களிலே வெளிப்பிரகாரத்தில் உள்ள காரியங்களை சகோதரர் தீர்க்கதரிசி வேணும் அவர்கள் வெளிப்படுத்தியதாக முற்றிலுமாக நாம் நம்புகிறேன். சகோதரர்கள் நம்புகிறார்கள். நீங்களும் படிச்சு பாருங்க. ஸோ அந்த அந்த வெளியே உள்ள காரியங்கள்லாம் தீர்க்கதரிசி வெளிப்படுத்துது. ஆனால் உள்ளே பத்திரிக்கப்பட்ட காரியங்கள் ஸோ அந்த உள்ள வெளிப்படுத்த காரியங்கள் இந்த பரம்பரை திறக்கப்பட்ட சிறுவசோட அங்கே என்ன 7 முத்திரைகள் உள்ளும் முத்திரிக்கப்பட்ட அந்த சிறு புத்தகமுடையவரை என்ன பண்றாரு? இந்த பரம்பரை ஏதோ வார்த்தை இருக்கிறாங்க. உடனே வானத்திலிருந்து திறக்கப்பட்ட ஒரு சிறு புத்தகம் கையில் இருந்தது. அவன் என்ன சொல்றாருன்னா அவன் செய்ய கற்றது கூட மகாசத்திரம் கிடைத்தார். அப்போ 7 பிடிகள் முழங்கியது. அந்த 7 பிடிகளை என்ன பண்றாங்க? புத்தகத்தை போடுறாங்க மறுபடியும். அது சொல்றது எவன் தெரியும் பட் எழுத விடவில்லை. ஸோ இந்த காரியம் எல்லாம் இந்த பலமுறை சூழ்நிலை சார்ந்த விஷயங்கள். ஆகவே இந்த காலத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்வானது நடந்து கொண்டிருக்கிறது. காலத்தின் சத்தியம். காலத்தின் சத்தியம். இந்த காலத்துடைய காரியங்கள் விதமாக வெளிப்பட்டுள்ளது. அது சகோதரர்கள் நன்றாக தெரியும். அதை அவர்கள் சொல்ல மிக தெளிவாக நாமும் சாதனால பிஹெச்டி படித்தார்கள். ஒவ்வொரு காரியமும் அத்துகள் ஆண்டுகள் தெளிவுபடுத்தி சொல்லக்கூடிய திறமையை கருத்தர்கள் கொடுத்துருக்காரு. இப்போ நான் சொல்றது வெளிப்படையா 5ஆம் கிளாஸ் பெயரை படிக்கிறது சொல்ற பூமி வேற ஏதாவது சுற்றி கொண்டு உலகத்தை சுற்றிக்கிட்டு இருக்காரு. அது எப்படி சுற்றி எந்த காலத்துல இருந்து எந்த காலத்தில் எங்க இருக்குன்னா யார் சொல்லுவா? வீடுமுறையாளர் தான் சொல்ல முடியும். அந்த காலத்துடைய தேர்வு சரியா சொல்ல முடியும். ஆனால் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் நான் அவருடைய ஒரு சுவிசேஷனாக பிளஸ் இசைக்கலைகளாக அவர் பிரயாணித்த போது கற்றுக்கொண்ட பாடங்களில் இது ஒரு சிறு பகுதி. அந்த காலகட்டத்தில் விசுவாச ஜீவியம் எவ்விதமாக கற்றுக்கு அர்ப்பணிப்பு வாழ்வு போன்ற காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அதையெல்லாம்
ஆகவே இன்றைக்கு யாருக்கும் சகோதரர்கள் கூட எதுக்காக யாருக்கும் எதிர்பார்க்கிறது கிடையாது. அந்த பல சட்டை எதிர்பார்க்க சாதாரணம் யாராவது அந்த கட்டத்தில் சாவணும் பேசாம இருப்பது அப்படிங்கிற மாதிரியே பாதிப்பட்டு சொல்லும்போது ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய அப்படிதான் இன்னைக்கு பைபிள கையில கொடுத்த வாசி சொல்லி எங்க அப்பா டிவி அன்னையிலிருந்து ஆதரவுக்கு எதிர்பார்த்து கிடையாது. ஏன் தேவனுடைய எல்லாம் போட என்ற என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஆகவே இந்த மரபணு சொல்லக்கூடிய காய்களை சோதனங்களுக்கு மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார் என்று நான் நம்புகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடித்துவிட்டது. அனுப்பி நேரம் அவருடைய பிரயாணப்படுறது ஒரு நாள் கற்றுக்கு சுத்தமான எனக்கு டைம் கொடுக்குற அப்போ நான் வந்து இதை பற்றி மிக விழாவாக தான் பேசுகிறேன். கட்டுரையில் ஃபஸ்ட் நான் புரிந்து சொல்கிறேன். ஒரு கோரஸ் போடுவோம். இயேசு கிறிஸ்து மாறாதவரே. இந்த கோரஸுக்கு அப்புறம் நம்ம செய்தியை ஜெபத்துடன் கேட்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மாறாதவரே, மாறாதவரே, மாறாதவரே. ஆமென். இயேசு கிறிஸ்து மாறாதவரே. Yesu Kristu நாம் ஜெபிக்கலாம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே, நல்ல நேரம் நீர் சந்திக்கிற நேரம் பலிப்பிடித்து நிற்கிற நேர்மையான சகோதரர் பாலிமேஸ் அவர்களை நீர் மறைக்கவும், கர்த்தருடைய நாமத்தினாலே வார்த்தை வெளிப்படவும் அவரோடு பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். அவர் என்ன செய்தி கொடுக்கிறார் என்பதை அவர் அறியார். நீரோடு மாத்திரம் அறிந்திருக்கிறபடியால் அமர்ந்திருக்கிற எங்கள் மீது பிரசன்னம் அமர்ந்து செய்தி கேட்கத்தக்கதாகவும் அந்த செய்தியானது இருதயத்தின் சிந்தனையை திறந்து வெளிப்பாடுகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக அவரை அபிஷேகம் பண்ணி வெளிநிறுத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென்.
இனி நான் என்ன செய்வேன் யூபித அன்பிற்காய் என்னெல்லாம் நீதானோ இதற்கே நல்லவே இதோ எங்களை மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்மை போல் அன்புள்ளவர், உண்மையாக நேசிக்கிற ஒரு தெய்வம் இந்த பூமியில் வந்ததுமில்லை, இனி வரப்போவதுமில்லை. ஆண்டவரே, நாங்கள் அந்த கடைசி காலத்தில் ஒரு மனித கோட்பாடு நம்பாத மணிக்கு ஏற்ற காலத்திலே என்னுடைய ஆண்டவரை பரிசுத்தவான்களை தீர்க்கதரிசிகளை ஊழியர்களை அனுப்பி ஒரு வேதத்தை பகிரங்கமாய் பேச அதை நாங்கள் கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த கடைசி காலத்தில் தேவன் எங்களுக்கு வெளிப்பட்டு உங்கள் ரகசியத்தை சொல்லித்தரவும் அதை நாங்கள் கேட்கவும் ஒரு தருணம் கொடுத்தீரே ஒரு கொடாத நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த 2 நாள் கூட்டத்திலும் அந்த மகானுடைய காட்சியை கொடுத்து திரும்பிக்காக சோதரிக்கிறோம். விசேஷமாக தூரத்திலிருந்து பிள்ளைகளை கொண்டு வந்து அவருடைய ஆத்தும பாரத்தை ஒரு ஆத்தும நேசரம் மட்டுமே தீர்த்து கொடுப்பதை நாங்கள் கண்டுள்ள உதவி செய்தேன். ஒரு மனிதன் ஒரு மனிதனை ஆற்ற முடியாது, ஒரு மனிதன் ஒரு மனிதனை பேச முடியாது, ஒரு மனிதர் ஒரு மனிதனுக்கு சுரக்கம் கொடுக்க முடியாது. ஆனால் நீர் தேவனாய் இருந்து எங்கள் மட்டும் வெளிப்பட்டதை நாங்கள் காண கேட்க சாட்சியாய் பகர கற்றுவிட்டு கிருபைக்காய் ஸ்தோத்திரம். முற்றுமாய் எங்களை மறைத்துக் கொள்ளும், நீ வெளிப்படும், உடைய சித்தமாத்திர வெளிப்படும். ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் வல்லத்துக்குள் இரத்தத்துக்குள் கிருபைக்குள் வார்த்தைக்குள் ஆண்டவரே மறைத்துக்குள் இறக்கப்படும். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். கர்த்தரும் அதன் இரட்சகரும் நம்ம ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற பரிசுத்த நாமத்தை கொடுத்தார். இந்த 2 நாள் கூட்டங்கள் நடத்துவதற்கு உதவி செய்த இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லுகிறேன். அதற்கு பிறகு நான் நேற்று தான் வந்தேன். அங்கே தம்பி ராமச்சந்திரனும் ஃபோன் பண்ணேன். தம்பி இந்த மாதிரி 23ஆம் தேதி போட்டான், நான் ஸ்ரீகர் கிட்டேறேன் அப்படின்னா கத்திரவன் ஆசிரியர் 30 வருஷம் அவங்க இந்த சவுண்ட் செட் அடிக்கிறது எல்லாமே ஏதாவது புதுசாக வாங்கினா முதல்ல நம்ம கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் ஜோமன் யூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கத்திரவன் ஆசிரியர்கிட்டும் சவுண்ட் சிஸ்டத்தை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு அதுக்கான தம்பி ஸ்டுடியோ கிட்ட நான் ஃபோன் பண்ணேன். தம்பி நான் ஆனால் நான் ஷூட்டிங் பண்ணுறேன். ஒன்றுமே கேட்க மாட்டாங்க. எவ்வளோ தெரியுங்க, ஒன்றும் கேட்க மாட்டாங்க. இப்போ மீதி போயிட்டே இருப்பாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஏன்னா சொந்தக்காரங்க பிள்ளைகள் ஆகவே கர்த்தர் ஸ்டுடியோவில் போய் கர்த்தர் ஆசிரியர்களும் அதற்கு பிறகு ஒரு கூட்டம் நடத்துவது நம்மளும் ஒரு அரசாங்கத்திலிருந்து 8 மணி நேரம் அப்படின்னாலே நான் எல்லாருக்கும் ஓரளவுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணிட்டேன். டிபார்ட்மெண்ட் கேட்டாலும் சரி, அதாவது ஏசி ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, இப்படி இந்த கலெக்டர் ஆஃபீஸ் நீங்கள் ஒருவேளை ஒன்று தெரியாமல் இருக்கலாம். ஆல் த டீட்டெயில்ஸ்
தேசிய வீட்டில் நடத்தினாங்க. ஆகவே அரசு அதிகாரிகளுக்கும் இதுக்கு காரணமாக ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. பார்க்கறதுக்கு சிம்பிளாக நடத்துவோம், ஆனால் ஒழுங்குத்தரமாக நடத்துவதற்கு தேவன் உதவி செய்தார். அவர் நல்ல நாம மகிமை கொடுத்தார். இல்லைன்னா அப்படிலாம் நடத்திட முடியாது. அதற்கு பிறகு அருமையான சகோதரன் சிதம்பரம் என்ன மறக்க முடியாது. இந்த ஊழியத்தில் முழு பொறுப்பு நான் சும்மா டெஸ்ட்மாக தான் வந்தேன். இந்த வீட்டை தொடைக்கிலிருந்து பிறகுலேருந்து க்ளீன் பண்ணுறதுலேருந்து கம்ப்ளீட்டாக அந்த வீட்டை முழுவதும் பாதுகாத்துக்கிட்டாங்க. ஊழியத்தில் முழு பொறுப்பு. அது சாப்பாடாக இருக்கட்டும் சரி, ஒரு சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, கத்திர குடும்பத்தை கத்திர ஆசிரியர் எனக்கு அன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிறதுனால என்ன வர முடியல. கத்திரவை நிச்சயம் ஆசிரியப்பாராங்க. அதற்கு பிறகு அன்பான தம்பி ஆனந்த், அவரை நான் தம்பின்னு சொல்லி பாடிட்டேன். ஏன்னா எனக்கு பிள்ளைங்க வயசாக இருக்கும், அதனால் பண்ருட்டில் தெரியும். அது பிறகு திடீர்னு சொல்லி நான் இப்பொழுது ஒரு 3 மாவட்டத்துக்கு ரீதியில் கொண்டாடுறதாக இருக்கிறபடினாலே என்னோட கூட தங்கியிருந்தாங்க. அவன்கிட்ட சொன்னேன், அவன் தலைமையெல்லாம் சொல்லும்போது இல்லைப்பா உங்களுக்கு இந்த ஊழியத்தில் ரொம்ப திரும்ப வந்திருக்கு, ஒரு பெரிய வேலை இருக்கிற மார்க்கெல்லாம் வேணும் அப்படின்னு சொன்னேன். கத்திர அவரை கொண்டு வந்தார். ரொம்ப அழகாக பாடுறாப்புல காலேஜ் கூட சேலஞ்ச் பல சிங்கி நமக்கு கூட ஆடலாம் வேணும். கத்திர திருப்பதி கத்திர ஆசிரியர்களும் அருமையான சகோதரன். அதாவது எங்கள் அம்மா குடும்பத்தில் எல்லாருமே கிறிஸ்தவங்க. 2-3 பிஷப் இருக்குது, ரிட்டையர் ஆகிறவங்க. நிறைய ஏதாவது பெரிய பெரிய பைபிள் சாப்பிட்றவங்கலாம் எங்கள் அப்பா அம்மா குடும்பத்தில் உள்ளவங்க. அதனால் தியாகி படிச்சுட்டு ஒருத்தவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக அவங்க ஒன்றும் பண்ணிட முடியாது. பிகாஸ் தே நோ ஆல் தி ஃபண்டமெண்டல்ஸ். அது அப்படிப்பட்ட தேவனுடைய மனுஷனை கற்று கொண்டு வந்தார். அது நல்ல நாம் மகிமைப்படுவதாக அவரையும் குடும்பங்களையும் இயேசு நாமத்தினால் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அதற்கு பிறகு அருமையான நாயர், அதை நாம் தெளிவாக சொல்லணும். என்னுடைய எல்லா காரியமும் கற்றுக்கு பிறகு அருமையான ராமச்சந்திரன் ஒரு நாள் கூட எங்கள் அப்பாவை எங்கள் அம்மா நீ நான் பேசுகிறதே கிடையாது. அவனுங்கிற வார்த்தை நம்ம வாய் வந்தது. அவ்வளோ பெரிய பிரச்சனைகளிலும் அவ்வளோ பெரிய போராட்டங்களிலும் அவங்க பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள். நான் 1987 எம்எஸ்சி முடித்தேன், 89 பிஎட் முடித்தேன். ஆனால் எங்கள் வீட்டுக்கு கரண்ட் வந்தது 1990 தான். அது வரைக்கும் நான் படித்த மண் வழக்கு இன்றைக்கி ரெடியாக வச்சுருக்கிறேன். அந்த வழக்கு வச்சு தான் நான் படித்தேன். எப்போவாவது பீச்சு நடத்தினா பெட்ரோல் மாஸ் லைட் மட்டும் போட்டுருவோம். முதல்ல 1978 இங்கே வந்து இந்த வீட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுற பொழுது கூட கரண்ட் எடுக்க முடியல. அப்போ தயவுன்னு என்ன பண்ணாங்க, அப்போ ஒரு பெரிய கார், அந்த கார் வந்து பேட்டரி எடுத்து வச்சு தான் அந்த முதல் கூட்டம் நடத்துவோம். அவ்வளோ ஈஸியாக அந்த ஊருக்கு நாங்கள் வரல. நாங்கள் சொகுசாக ஏசு ரூமில் அப்படி கையெல்லாம் ஆட்டிக்கிட்டு ஏசு அழைக்கிறார் ஏசு பேசணும்னு சொல்லி ஏமாத்துறது பழகில் இல்லை. அதனால் நான் சில விஷயத்தை பற்றி எதிர்பார்க்கும். நான் ஒருவேளை பார்க்கும்போது அனுமதி போவாங்க, கட்டுக்கட்டு பேசுகிறப்பாங்க, அதாவது பேசி பழகிடும். ஏன்னா பொய்யிலாம் அதை ஏமாற்றம் தாங்கிக்க முடியாது. கத்துடைய பரிசுத்த நாம கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ரொம்ப பக்தியாக வளர்த்தாங்க. நாளைக்கு மாசு பிரகாரமானாலும் சரி, ஆரோக்கிய விஷயத்துக்காகவும் சரி, நான் ஒரு டாக்டர் படித்து ஒரு வேலை கொள்வதற்காக இருந்தாலும் சரி, இருக்காங்க. அதற்கு பிறகு இந்த சித்தி அம்மாவுக்கு பிறகு என்னை வளர்த்தவருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்க தான் வளர்த்தாங்க. இந்த செட்டிக்குள கிராமத்திற்கு கர்த்தர் இயேசு நாமத்தின் ஊழியம் வருவதற்கு அவங்க தான் முதல் காரணம். முதல் இங்கே இருந்து போய் பாலசிலாரிகிட்ட கர்த்தர் இயேசு நாமத்தை ஞானசனம் பெற்று இந்த ஊருக்கு வந்தது இந்த சித்தி. அதுக்கு பிறகுதான் யாராவது சரி, தொலைவில் சரி, யாராவது சரி, கர்த்தர் இயேசு நாமத்தினால் உள்ள ஊழியம் இந்த கிராமத்துக்கு வருவதற்கு அவங்க மிக முக்கியமானது. அது அவங்க 2 பேரும் கர்த்தர் உயிர் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மிகுந்த நன்றி செஞ்சுக்கிறேன். ஆகவே இங்கே இருக்கிற 4 பேர் எதுவும் நினைக்காதீங்க, ஒரு ஆடு 1 கோடிக்கு சமம். இந்தியாவுக்கு சமம். இந்த கிராமத்தில் ஞாயிற்றுக்கு நாளில் கர்த்தர் இயேசு நாமத்தினால் ஏண்டா ஞானசனம் சொல்லி கர்த்தர் யாரே கேட்டான்னா எங்கள் சித்தி சொல்லுவாங்க, நானே ஞானசனத்தில் சொன்னேன், ஒருத்தரும் கேட்க மாட்டேன். ஆகவே இங்கே இருக்கிற யாருமே சாப்பாடுகளில் கர்த்தர் உயிரோடு இருக்கிறாங்க. அவங்க அதிகமாக நேசிப்பேன். அழகாக 2 நல்லா பாடுவாங்க. எனக்கு வயசு வீட்டுக்கு ஒரு பாட்டு போட்டு ஷூட்டிங் பண்ணிட்டு தான் போகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. அதனால ஒரு 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 என்ன சொல்வது, ஒரு கடினமான சூழ்நிலையில்
கடினமான சூழ்நிலை. அவளை சாப்பிட்டாலும் நாங்கள் வளர்க்கப்படலை. +2 எனக்கு ஜுவாலஜி ஸ்கூல் ஃபஸ்ட்டு. அப்போவே எனக்கு டாக்டருக்கு இடம் கிடைச்சி. ஆனால் பணம் கட்டி படிக்க முடியல. மனசில் ஒரு ஆசை இருந்துச்சு, எப்படியாவது டாக்டர் படிக்கணும். அதனால 43 வயசில் ஏதோ பிஎஸ்சி பண்ணணும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டியில் கர்த்தர்களெல்லாம் நடத்தி வந்தேன். எங்கள் அப்பா பற்றி சொல்ல கொடுத்தவங்க ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப பாசமானவங்க. ஆனால் அவங்க அன்பை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியுது. நான் இப்போ ஆசிரமத்துக்கு போனால் ஆசிரமத்தில் பிரியாணியிலே ரொம்ப யோசிக்கிறேன். இப்போ கஞ்சி வச்சுருப்பாங்க, அந்த சீர்காழி கூடு இருக்கும், அதையும் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு பணம் தரும். இப்படி கஷ்டத்திலும் கண்ணீரிலும் இந்த ஊழியத்தில் வளர்ந்தோம். அதனால தான் அந்த ஊழியத்தில் என்னால் ஏமாற்றவும் முடியாது, என்னால் ஏமாற்றவும் முடியாது. விளையாட பெற்ற மாறாத பரிசுத்த நாம் இந்த உள்ளத்தில் வாழ்வோடு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன்னா நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தொழில்கள் கூட்டம் நடத்துகிற ஏன் ஒருத்தர் வரல, தேவையில்லை. நான் யாரையும் தெரியுமா நிறைவேற்றி அவங்களுக்கு சண்டை பாலியல் சொல்லி இன்விடேஷன் கொடுக்கல, யார் யாருக்குள்ள கொடுக்குறாரு, நேரத்தை வந்தவனெல்லாம் கொடுத்து பேசுறாரு. கேளுங்க, இன்விடேஷன் கொடுக்கல. நான் அப்படி இன்விடேஷன் கொடுத்து கூட்டங்களை கூட்டன்னு சொன்னேன்னா கிராமங்கள் தாங்க. அதனால அதான் பிஷன்ஸ் போட்டேன். சாதாரண கிடையாது பிஷன்ஸ், நீங்களும் பிஷன் தான். ஏன்னா அது ஒரு கொஸ்டின் கேட்டேன், எப்படி பிஷப் போட? கண்டிப்பாக போடுவோம்ப்பா. நேம் எல்லாருமே பிஷப் தான்ப்பா. ஏன்னா கேள்வி கேட்கலாம் வந்தது, அதாவது கேள்வி கேட்டு ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். நாங்கள் நிறைய கேள்வியே கேட்டுக்கிட்டு வளர்ந்தவங்க. அப்படி விரைவில் பெற்ற மாறாத நாம் ஆகவே இப்படி வளர்ந்தோம். கர்த்தரைகளை நடத்தினால் இம்மட்டும் நடத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் தொடர்ந்து நடத்த வல்லவராக இருக்கிறார். அவர் நேற்று என்று மாறாத இருக்கிறார். அதனால் ஏன் முதல்ல பேசுறதுன்னா, நான் செய்தி குறித்து பேசுகிறது யாரும் வாழ்த்த முடியாது. இதோட வார்த்தையை பேசிக்கிட்டு முடிக்கணும். இது யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த செய்தியானது உலகத்தில் கிட்டத்தட்ட 38 நாடுகளுக்கு இரவே சென்றிருக்கிறது. 38 நாடுகள் சென்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 650 பேர் பார்த்துருக்குறாங்க. லைவ்ல மட்டும் 150 பேர் பார்த்துருக்குறாங்க. அநேக ரிக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க. அது அனுப்புங்க அப்படின்னு ஆனந்த் கூட சொன்னாங்க. அதுலேயும் இந்த மியூசிக், இந்த பாட்டு எல்லாமே ரொம்ப கிளாரிட்டி அவ்வளோ உலகமும் சென்று கொண்டிருக்காரு. நாங்கள் வந்து 4 சிவப்புல மட்டும் பேசலை, உலகம் முழுவதும் பேசி கொண்டிருக்கோம். அப்படி பசங்க நம்ம நைட்டில் 1 மணிக்கு ஆப்பிரிக்காவிலேருந்து அவர் எழுதியிருக்கிறார். ஏன்னா இந்த 1 மணி 11 மணிக்கு அதை பார்த்துட்டு அதை கூட வாசி காட்டினேன். அவ்வளோ ஆப்பிரிக்கா பீப்புள்ஸ் வெரிக்காரனி டிசம்பரில் வந்தே ஆகணுமா? டிசம்பர் நீங்கள் வந்தே ஆகணும். அண்ணன் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த காலம் இருக்கிறாரு, அவரை கூட்டு போனால் சேஃபாக பேசிட்டான்னு நினைக்கிறேன். யார் ராமகிருஷ்ணன் கூட்டு போய் வந்தா அந்த கதை ஒத்து போகணும்னு நினைக்கிறேன். அதனால அப்படி கூட்டங்கள் நமக்கு கண்டிப்பாக தேவை. தொடர் ஜோம். இதில் என்னன்னா, அண்ணன் சொன்ன மாதிரி ரொம்ப பணம் இதெல்லாம் காசில் வச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட 42 ஆண்டுகள் ஊழியர்கள் இருக்கிறோம். எங்களுக்கு முன்னால் கர்த்தருடைய வேலை செய்து தேசியத்தை அசைத்த பரிசுத்தவான்கள் பாலசாரி ஒழித்து நான் எங்கேயுமே காணிக்கப்பட்டே பார்த்தது கிடையாது. ஐ நெவர் சீன் எனி ஆபரி பாசன்ற பாலசாரி. இது அது பெரிய குருத்தலாக இருக்குது. கிட்டத்தட்ட 43 ஆண்டுகள் ஒழித்து செய்கிறேன். பெரிய பெரிய மீட்டிங் நடத்திருக்கிறோம். இந்த கையால் பல லட்சங்களை செலவழித்திருக்கிறோம். பல காரியங்கள் பாண்டிச்சேரியில் ஒரு நாள் கூட்டத்துக்கு அந்த வாடகை மட்டும் பல லட்சங்கள். சம்பந்தத்தில் ஏசியோட கூட்டங்கள் நடத்தினோம். 2 நாள் கூட்டங்கள் மட்டும் 3 லட்சம் செலவழித்தோம் சொந்த பணத்தில். ஏன்னா எப்படி ஒருவேளை சம்பாதிக்கும் நினைச்சிருந்தா ரொம்ப சம்பாதிக்கலாம். நான் அதை சொந்த கூட கத்தையில் வீடு வைத்திருக்க மாட்டேன். ஆகவே எங்களுக்கு வேண்டியது எல்லாமே எங்களுக்கு ஊழியத்தில் தியாகிகள் வேணும், உண்மையுள்ளது வேணும். கர்த்தருடைய வேலை செஞ்ச பாரம் உள்ளவங்க எத்தனை பேர் வந்தாலும் சுமக்கிறேன். அல்லேலூயா.
ஆமே. ஆமாம், நாங்கள் பிரியாணி சாப்பிட்டா பிரியாணி போனால் கூட சாப்பிட்றது இல்லை, கஞ்சி குடித்தா கஞ்சி குடிப்போம். எங்களால் இதனால் ஏந்ததே செய்ய முடியும். அதே போல் தன்னுடைய வேலையை நீங்கள் யாரும் செல்ல இன்னைக்கு வெளியே போகிறீங்க, கண்டதை கேட்டது சொல்லுங்கள். என்னென்னா இந்த உலகமானது நான் ஆனது கலைக்காக பேசி கேட்டே இருந்தோம். ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்கோம். நீ நினைக்கிற அற்புகளை எதிர்பார்க்க முடியாது. ஒரு தலைமுறை ஓட்டத்தை முடித்து அந்த சரீர மீட்பை காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த திறக்கப்பட்ட சிறு புஸ்தகமும் அந்த பலமுள்ள தூதுடைய ரகசிய நிறைவேறக்கூடிய கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் எதற்காக இந்த பூமியில் வந்திருக்கிறோம் என்பதை இருந்த கனத்தோடு பாரத்தோடு கண்ணீரோடு ஓட்டத்தை முடித்து அக்கறையிலே ஹலோ என்று சந்திக்கத்தக்கதாக கர்த்தர் ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுப்பார் என்ற நோக்கத்திலே உங்களுக்காக பாரத்தோடு செவித்து என்னுடைய வார்த்தையை பேசி முடிக்க வேண்டும் என்று கர்த்தர் தீர்மானித்திருக்கிறேன். சொல்ல வேண்டிய 2 காரியங்கள் உண்டு. நாம் எனக்கு நிறைய ஒரு பெரிய ஏன்னா நீங்களும் தெரிஞ்சுக்கணும், எனக்கு நிறையா சபைகள் இருந்து அழைப்புகள் வரும். நீ தெரிஞ்சு வச்சுக்கணும், நிறைய சாகுன்னு சொல்லுவோம். 1993 நான் சென்னையில் ஜேஎஸ்பியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ ஒரு பெண்டிகோஸ்தல் சபைக்கு என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் என்ன செய்தேன், சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன். போய் அது நல்ல பெண்டிகோஸ்தல்னு தெரியும். கர்த்தர் இயேசு நாமத்தில் ஞான சத்தியத்தை பேசினேன், சந்தோஷப்பட்டாங்க. அந்த இரவு நான் வந்து படுத்த பொழுது எனக்கு தூக்கமே இல்லை. அடையாளம் நடந்து, அற்புதம் நடந்து, சாசு ஓடிச்சு, சபை பிரவேசி, ஒரு சத்தம் எடுத்து தெளிவாச்சு. அதாவது நான் வெறுக்கிறதை நீ நேசிப்பது எப்படி, நான் இடித்து போட்டதை நீ கட்ட நினைப்பது எப்படி. நேற்று நினைச்சாலும் அந்த சத்தத்தில் நான் பதில் சொல்லவே முடியாது. நான் வெறுத்ததை நீ நேசிப்பது எப்படி, நான் கட்டினதை நான் இடிப்பதை நீ கட்ட நினைப்பது. சரண்டராமே அதுதான் எந்த டினாமினேஷனுக்கும் எந்த திருத்துவ ஸ்தாபனங்களுக்கும் மாலுமில் சேர்க்கிற பெயர் வரக்கூடாது தெளிவாக இருக்கு. சொந்தக்காரர்கள் எல்லாருமே சொல்லணும்னா பெரிய பெரிய ஜாமான்லாம் பெரிய பெரிய ஜாமான் எல்லாருமே சொந்தக்காரங்க, எல்லாருமே சொந்தக்காரங்க. அழைக்காமலாம் இல்லை, சம்பாதிக்க முடியாமல் இல்லை, சபை கட்ட முடியும் திறமை இல்லாமல் இல்லை. 1 மணி நேரம் இங்கிலீஷில் பேசி ஒரு பாட்டு போய் டான்ஸ் ஆட்டு, ஓ ஹalleluya அப்படின்னுவாங்க. பேசி ஹalleluya ஒரே ஒரு பாடல் பாடலாம் விரும்பி பாடுற நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா தனியனுக்கு ஆதாரம் நீதானையா, என் துணையே ஆதாரம் நீதானையா, என் தனியே ஆதாரம் நீதானையா. நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நாம் துணையன நயந்தூரை சொன்னவர், நட்டாற்றில் விட்டாரையா தனியனுக்கு ஆதாரம் நீதானையா, எரியனுக்கு ஆதாரம் நீதானையா. Don't depend somebody in man too much. எல்லாரும் உங்களை விடுவாங்க. Everybody will leave. கண்டிப்பா விடுவாங்க. நீங்க வேணா நினைச்சு பார்க்கலாம். ஓ ஐ லவ் him so much. I love. ஐயோ பிரதர், யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அது பிள்ளைகளா இருந்தாலும் சரி, இந்த மனைவியா இருந்தாலும் சரி, அது குடும்பமா இருந்தாலும் சரி, அது வேலையா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் one day the day will come, you will stand alone. அன்றைக்கு தான் தெரியும் இயேசு என்றால் யார், அவருடைய அன்புனா என்ன, அவருடைய சத்தம் என்ன. பிரதர், தலைவர்கள் ஒரே ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு. இந்த தலைவர்கள் எம்பெருமான் இயேசு சத்தத்தை மேலே கேட்டு I directly hear the voice of God. இந்த காதுகள் பருத்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவின் சத்தத்தை கேட்ட காதுகள். அதனால
இது பொய்ய உள்ள அனுபவிக்கிற கால இடம் இல்லை. கர்த்தர் இயேசு முகமாக தரிசித்தவர், அவர் கல்வாரி கரத்தால் தொடப்பட்டார். அதனால கர்த்தருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, இருக்கிற சூழல்கள் எப்படி இருந்தாலும் சரி, சாத்தா என்ன மரட்டாலும் சரி, அவன் என்னதான் வேஷம் போட்டாலும் சரி, சிரித்து கொண்டு கர்த்தர் நமக்கு என்ன பணியை வைத்திருக்கிறாரோ, எதற்காக அழைத்தாரோ அந்த இலக்கை நோக்கி மிகுந்த ராஜ நடையோடு கூட சிங்க முகத்தை போட ராஜாக்கள் போல நடந்து ஓட்டத்தை முடித்து கர்த்தர் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் மற்றவர்களுக்கு சிறுமேவி கடந்துட்டு அவரை வந்து என்ன பெறணும், அவருடைய வார்த்தைக்கு என்ன நடந்துடக்கூடாது, அவரை விட பெரியவர் நான் சொல்லாமல் கட்டையில நிற்கும். ஏன்னா நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன் பிரதர் எங்கேயும் போக மாட்டேங்கிறேன், அநேகரை கூப்பிடுவாங்க, பெரியவர் இடத்துல கூப்பிடுவாங்க. Brother, one day please come and share your testimony. Please come and share your message. Please. இப்போ செகண்ட் தகிப்பு நைட் நம்ம ஏகப்பட்ட ஃபோன் கால் போகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடுவோம். வந்து ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு போங்க. நாங்கள் என்ன கத்திரி விளையாடுறேன் என்னண்டா அந்த சத்தத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டும் நியாயத்துக்கு. அப்படியா அதனால அனைத்து பேச ஆரம்பித்தேன். தேவன் சாபனத்தை என்னுடைய வார்த்தை பருவாருக்கு அப்போ சொல்றது பருவாருக்கு எதையும் தேவன் கட்டளை இல்லை, தேவன் அதை எடுத்துக் கொண்டார். நான் எடுத்துக் கொண்டவர்களையே மறுபடி கட்டினால் பிரமாணத்தை வந்து காணப்படும். ஆகவே தான் இதெல்லாம் இந்த அனுபவ சாட்சிகள். ஒருவேளை நான் சொன்ன போல சில காரியங்கள் நமக்கு பிடிக்காம இருக்கலாம், சில காரியங்கள் ஒத்து வராமல் இருக்கலாம். ஆனால் தேவன் நம்ம எதற்கு அழைத்திருக்கிறாரோ, அவனவனுக்கு தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அந்த ஓட்டத்திலே நான் ஓட்டத்தை முடிக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. என்னுடைய வார்த்தைக்கு ஆதாரமாக அப்போஸ்தலர் பரிசுத்த பவுல் நம்முடைய செய்தியுடைய தலைப்பு வாட் இஸ் சீக்ரெட் கமிங். ரகசிய வருகை என்றால் என்ன, மணவாட்டி என்றால் யார், மனைவி என்றால் யார், அவருடைய கல்யாண விருந்திலே நமக்கு பங்கு உண்டா, அப்படி பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் எப்படி பூமியிலே வாழ வேண்டும். திஸ் இஸ் அவர் ஹெடிங். கர்த்தர் வெளியேறப்பட்ட மாநாத பரிசுத்த நாம் முடியக்கூடாது. வாட் இஸ் சீக்ரெட் கமிங், ரகசிய வருகை என்றால் என்ன. இது ஒவ்வொரு டாபிக்கும் பல மணி நேரம் பேசலாம், பட் இதில் முடிந்த அளவுக்கு சீக்கிரமா முடிக்கிறேன். வாட் இஸ் சீக்ரெட், ரகசிய வருகை என்றால் என்ன. நம்பர் 1 தெரிஞ்சுக்கணும். நம்பர் 2 who is the bride, மணவாட்டினா யார். நம்பர் 3 who is the wife, மனைவினா யார். ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் எப்ப நடக்கும், எந்த நடக்கும், அதுல நமக்கு பங்கு உண்டா, அப்படி பங்கு இருந்துச்சுன்னா நாம அந்த ஊர்ல எப்படி வாழணும். இதுதான் நம்முடைய ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர். ஏன்னா நான் கிளாஸ் கொடுக்கும்போது அவுட்லைன் முதல்ல சொல்லிடுவேன். ஸோ வாட் இஸ் சீக்ரெட் கமிங், அதாவது there are 7 types of coming of the word and the word flesh and Jehovah, Messiah and Jesus Christ, body of Christ. இது வேத முழுவதும் படிக்கின்ற பொழுது கிட்டத்தட்ட 7 விதமான வருகைகள் பூமிக்கு பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. இத்தனை விதமான வருகைகள். There are 7 types. அதுல the first form is a creation form, சிருஷ்டிப்பின் பொழுது. The second is called formation form, உருவாக்குகின்ற பொழுது. The third is called in the time of Noah, and the fourth is called in the time of Abraham, and the fifth is in the time of prophets, and the sixth is in the time of Jesus Christ, and the seventh is the body of Christ. So these are the 7. இந்த 7 காரியத்துக்குள்ள ஒன்னொன்னுக்குள்ள 7 உண்டு. சிருஷ்டிப்புல எப்படி, உருவாக்குதல் எப்படி, நோவாவின் காலத்துல எப்படி, ஆபிரகாம் காலத்துல எப்படி, தீர்க்கதரிசி காலத்துல எப்படி, வனாந்தரத்தின் காலத்துல எப்படி, பாத்தின் மாம்சத்தின் காலத்துல எப்படி, கிறிஸ்து சரீரமான சபையின் காலத்துல எப்படி, இது எல்லாமே 2025 ஆண்டுகள் பூமியிலே அல்லது 6000 ஆண்டு கூட எடுத்துக்கிடலாம். பூமியிலே திட்டமும் தெளிவுமாக நடந்து முடிந்த காரியத்தையும் தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை எழுதி வைத்திருக்கிறார். அதை காலாகாலமாக பிரசங்கித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதற்கு பிறகு சம்பவிக்க வேண்டிய ஒரு காரியம் பூமியிலே உண்டு, ஒரு காரியம் பரதீசிலே உண்டு, ஒரு காரியம் பரலோகத்திலே உண்டு. இந்த 3 காரியங்களுக்கு மத்தியிலே தேவன் 3 விதமான புத்தகம். ஒன்று மீட்பின் புத்தகம், இரண்டாவது
ஜீவ புஸ்தகம், மூன்றாவது இயேசு கிறிஸ்துவின் வெளிப்பாடு. இந்த இயேசு வெளிப்பாடுகிற புத்தகத்தை எடுத்துக்கின்ற பொழுது ரோமர் பிரகாரமாக இருக்கும், எபிரேய பரிசுத்த ஸ்தலமாக இருக்கும், வெளிப்படுத்துற புஸ்தகம் மகா பரிசுத்த ஸ்தலமாக இருக்கும். வெளிப்படுத்துற புஸ்தகத்தை எடுத்துக்கொண்ட பொழுது ஆவியை பெற்றவர்கள் பிரகாரமாக இருப்பார்கள். ஆவிக்குள் போனவர் வெளிப்படுத்த 18 இருந்து போவான். மகா பரிசுத்தலத்துக்குள் ஆவியும் மனவாட்டி என்கிற சார்பில் சென்று கொண்டிருப்பார்கள். மூன்றாவதாக புதிய வாரம் புதிய பூமியிலே அந்த நேற்று நைட்டு வாசம், அதாவது நியூ நேம் வாஸ் ரிட்டன் இன் தி தை, அதாவது தொடை எழுதப்பட்ட நாமம், தட் இஸ் பேஸ்ட் அபான் தி ஜீனாலஜி. அதுக்கு பிறகு வஸ்திரத்தில் எழுதப்பட்ட நாமம், அந்த ரத்தத்தில் வைக்கப்பட்ட வஸ்திரம். சோ நம்ம ஒரு கூட்டம் வஸ்திரத்தில் எழுதப்பட்ட நாமம் மட்டும் தெரியும். வஸ்திரத்தில் எழுதப்பட்ட நாமம் யாருக்கு தெரியும்? எல்லா கண்ணுக்கும் தெரியும். ஆனா தொடை எழுதப்பட்ட நாமம் யாருக்கு தெரியும்? ஒன்லி ஃபார் தி பிரைட், ஒன்லி ஃபார் தி பிரைட். சோ தீஸ் ஆர் தி சீக்ரெட். அப்ப ரகசிய வருகையிலே, இந்த ரகசிய வருகை என்பது 1 to 1. ரகசிய வருகை என்பது 1 to 1, not for the group, not for the whole people. The secret coming is coming for 1 to 1. ஒரு மாம்சம் எடுத்துட்டாலும் ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டுக்காரி தேடி ஒரு வீட்டுக்காரன் தான் போவான். அவளே கன்னிகையும் புத்தி உள்ளவளும் உத்தமையும் பிராவும் என்று வேதமானாலே. அல்லேலூயா. கர்த்தரே பெற்ற மாறாத பரிசுத்த நாமம். அப்ப ரகசிய வருகைக்கு முன்பதாக இந்த பூமியில நமக்கு தெரிய வேண்டிய 7 காரியங்கள் உண்டு. We should understand the 7 concepts in the Bible before the secret coming. அது அப்போஸ்தலர் பரிசுத்தவர் கொஞ்சம் அடிக்கொண்டு போனாரு. 2 தீமோத்தேயு புத்தகத்தை இப்பொழுது if you turn the book of 2 Timothy, அவர் பொய்யை விசுவாசிக்கிறது, அந்த பொய்யை வந்து தேவன் அனுப்புவார். வாசிக்கிறேன். 2 தீமோத்தேயு புத்தகம் நீங்கள் அதை வாசிச்சுட்டு அவர் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். 2 தீமோத்தேயு புத்தகம் 2 தீமோத்தேயு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை முதல்ல படிப்போம். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. போட்டிருக்கு earliest time. I think so. Right? நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு புத்தகம் 2 Timothy chapter 2. அவர் பொய்யை விசுவாசிக்கிறத கொடி வச்சு அதை கண்டுபிடிச்சி வாசினேன். ராமசாமி 2 Timothy தமிழ வாசிக்கிட்டு மேல் கடைசி நாட்களில் வசனத்தை மேல் கடைசி நாட்களில் வாசிக்கிறது. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. அதாவது ரொம்ப 2 Timothy chapter 2. Yes, correct one. 2 Timothy chapter 3 the verse 1. Sarana brother. Okay. This know also that the last days perilous time shall come. Perilous-na அதாவது மோசமான காலம். பெரிஸ்னா என்ன நடக்குது, எங்க நடக்குது என்று கண்டுபிடிக்க முடியாத கொடுமையான ஒரு காலம் நடக்கும். அதுக்கு சொல்றான். அதே புத்தகத்துல படிக்கணும். 2 தீமோத்தேயு புத்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், ஆரோக்கியமான உபதேசம் பொறுக்க முடியாது, பொறுக்க மனதில்லாமல் செவித்தவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொள்ள. எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு சபையில 1% இருப்பாங்க, ஒரு சபைக்கு 10% இருப்பாங்க. தங்கள் சுய திரளாக சேர்த்துக் கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சார்ந்து வரும் சொல்லி கேட்டாங்க. இதை நீங்க கவனிக்கணும். இதெல்லாம் நீங்க பார்த்துட்ட பொழுது இது வந்து ஆவிக்குரிய வஞ்சகம். ரொம்ப தெளிவா பேசுறாங்க. ஸ்பிரிச்சுவல் அம்னீசியா, ஆவிக்குரிய சுயநிலை வளர்ப்பு. ஸ்பிரிச்சுவல் அம்னீசியா ஆவிக்குரிய, அதாவது
தனக்கு முன்னால் நடந்த காரியத்துக்கு இப்ப யாருக்கும் பைபிள் வாசிக்க நேரம் இல்லை பிரதர். நமக்குள்ள நிறைய பைபிள் வாசிக்க இப்ப தலைமுறைக்கு வேதம் வாசிக்க நேரம் இல்லை, செல்போன் பார்க்கறதுக்கே நேரம் இல்லையே, பைபிள் எங்க நேரம் இருக்குது? இது கொடிய காலம், மோசமான ஒரு காலம். இப்படி வருகிற பொழுது நல்ல கவனிங்க. ஒரு சின்ன கதை பேசி முடிக்கிறேன். கர்த்தர் மேசியா வருகிறார், மேசியா வருகிறார், மேசியா வருகிறார் அப்படின்னு எருசலேம் தேவத்துல மெசேஜ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மேசியா தச்சனோட குமாரனாக அதே எருசலேம் தேவத்துல உட்கார்ந்து அவருக்கு ஏசாத்துக்கு முசத்தி கொடுத்து அவர் தான் எழுதிக்கிற காரியத்தை வாசித்து முடித்த பிறகும் அந்த வேதமான பிரசந்தத்துல மேசியா வருகிறார் அப்படின்னா மேசியா வந்தாகிட்டது. இயேசுவே சொன்னார் ஏலியா வரப்பாங்க, ஏலியா வந்தாயிற்று, அவருக்கு நீ செய்யலாம் செய்து முடிச்சிட்டீங்க. இப்ப மனவாதம் மட்டும் பேசுறாரு. அந்த ஏலியா யாரு? யோவான் சார். இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும்னே நான் கொடுத்து யார் அனுப்புறேன்? எலியா அனுப்புறேன்னு சொன்னாரு. மல்லியா அப்படிதான் சொன்னாரு. ஏன் ஏசு அனுப்பட்டாரு? ஏன் எரேமியா அனுப்பல? ஏன் எசேக்கியேல் அனுப்பல? ஏன் தாவீது அனுப்பல? ஏன் ஓசியா அனுப்பல? ஏன் யோவான் அனுப்பல? why God sent Elijah for them? ஏன் தாங்கள் வரும்போது தேவன் எலியாவை அனுப்புறாரு? why brother? என்ன ஐடியா? ஏன் கர்த்தர் மல்லியாவுல கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே நான் உங்களுக்கு யார் அனுப்புகிறேன்? எலியாவை அனுப்புறேன்னு ஏன் சொன்னாரு? ஏன் ஏசா அனுப்பிக்கலாமே, எரேமியா அனுப்பிக்கலாமே, ஓசியா அனுப்பிக்கலாமே? why there are two characters in Elijah. எலியாவுக்கு இரண்டு முகமாக்கமான பணம் உண்டு. ஒன்று எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்படி எசேக்கியேல் தீர்க்கதரிசிக்கு பிடிக்கவே பிடிக்காது. நம்பர் 2 அவன் தான் சுழல் காற்றுல பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டவன். நம்பர் 3 அவன் தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து கல்வாரியில மரிப்பதை அவருடைய மரணத்தை குறித்து மருவ மலையிலிருந்து பேசுவதற்கு முன்குறிக்கப்பட்டவன். அவன் தான் அவனுக்கு வழி ஆயத்தப்படுத்த முடியுமே தவிர வேற எந்த தீர்க்கதரிசியும் அவனுக்கு வழி ஆயத்தப்படுத்த முடியாது என்பதை பரலோகம் திட்டம் தெளிவா இருந்தபடினாலே தேவன் எலியாவை அனுப்பினார். ஹalleluya. வேதம் ஒருத்தனை செலக்ட் பண்ணி அனுப்புதுன்னா அப்படியே உச்சந்த லெவல் உள்ளங்கள் வரைக்கும் ஸ்கேன் பண்ணி அனுப்பு சார். ஆமாங்க, ஏசா அனுப்பிக்கலாமே, எரேமியா அனுப்பிக்கலாமே? நோ, அந்த புத்தகத்தில் எழுதப்பட்டிருந்தது. எவன் இஸ்ரவேலுக்கு வருகிறான், எவன் சுழல்காற்று போகிறானோ, எவன் வார்த்தை மாம்சத்தோடு மருமலையிலே அவருடைய மரணத்தை கொடுத்து பேசி தகுதி பெற்றிருக்கிறானோ அவனே அவர்களுக்கு வழியை ஆயத்தப்படுத்த தகுதியுள்ளவர் என்று எழுதப்பட்ட வார்த்தை. ஹalleluya. அதை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் யோவான் சானகனை அனுப்பினார். ஹalleluya. பிரதர், வனாந்தரத்து சத்தத்துக்கு யோவான் சானகன், வார்த்தை மாம்சத்துக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, கிறிஸ்து சரீரமாக சபைக்கு சபைக்கு அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், பாரங்கள், ஊழியர்கள், ஆகியோர், மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், எழுத்துக்கொண்டு நித்திய நேர்ப்பு, இதெல்லாம் சபைக்குரியது. ஹalleluya. மனவாட்டிக்கு ஏற்றது சொல்லுங்க பாப்போம். then how can I do the bride? ஹalleluya. ஆமென். இனி பயம் என்பதெனக்கில்லையே, நான் மரணத்தை ஜெயித்தேனே, சித்திரத்தில் மறுரூபமா she has 7 important qualifications. மனவாட்டிக்கு சொல்லி 7 தவிர்க்க முடியாத குணங்கள் உண்டு. அவ மட்டும்தான் இதுவரைக்கும் காணக்கூடாததை கண்டு பேசுவாள், இதுவரைக்கும் பேசக்கூடாததை பேசுவாள், இதுவரைக்கும் சொல்லப்படாததை சொல்லுவாள், இதுவரைக்கும் மறைக்கப்பட்டதை வெளிப்படுத்துவாள், இதுவரைக்கும் திரையிக்கப்படுவாள். அவனுடைய புதிய நாமம் அவனுக்கு மட்டுமே உண்டு. அவன் கண்டு மட்டுமே பருவத்தை காணும், அவன் மட்டுமே ஆட்சியை சந்திக்கிறது உரிமையாக இருப்பாள். அவளே மனவாட்டி. ஹalleluya. நீங்க மணியாட்டி 3 ஆட்டி உண்டு. ஒன்னு மணி ஆட்டி, ஒன்னு மாவாட்டி, ஒன்னு மனைவாட்டி. நம்ம என்ன ஆட்டின்னு பாத்துக்க வேண்டியதுதான். நேற்று மீண்டும் மாறா
செய்து அரைக்க மனவாட்டி அப்பா சொன்னதே சொல்லிக்கிட்டு என் கோயில பாட்டு பாடுவாங்க. கொலை செய்யாதிருப்பாயாக கர்த்தாவே எங்களுக்கு இறங்கி இந்த பிரமாணத்தை கை கொள்ள எங்கள் இருதயத்தை எவியரோடோ. பெற்றோரும் செய்யாதிருப்பாயாக. இப்படி எத்தனை சார் கதை ஓட்டுவீங்க? இதுக்கு ஐஎஸ் கல்வாரில் மறிச்சாரு. இவர் பாவம் செய்யாததுக்கு ஆவியான இருபத்தி 7 எழுப்பணுமா? இதுக்கு ஒரு கொட்டிய அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய புண்ணியம் ஒரு சிலராக நம்மளை தேவன் வெளியே கொண்டு வந்தார். ஆனால் நிச்சயமா ஒருவேளை எப்ப வேணா கத்தரை கூட்டுக்கலாம், உங்களை கூட்டுக்கலாம். ஆனால் இந்த சத்தியமானது அக்கறையிலும் நம்மோடு இருக்கும். So, who is the bride? அவள் இதுவரைக்கும் பேசக்கூடாததை பேசுவதற்கு தகுதி பெற்றவர், மறைக்கப்பட்டது அத்தனையும் காண்பதற்கு தகுதி பெற்றவர். எதன் அடிப்படையில்? ஆட்டுக்குட்டியாவுடைய 7 கண்களும் பூமியில் அனுப்பப்பட்டு அந்த கண்களுக்கு மறைவான ஒன்றும் இல்லாதபடினாலே அந்த கண்களை, வார்த்தையின் கண்களை சத்தியத்தோடு பொருத்தி பேசக்கூடாததை பேசவோ, காணக்கூடாததை காணவோ, கேட்கக்கூடாததை கேட்கவோ, சிறை நீக்கப்படவோ, ரகசியம் வெளிப்படவோ, மறைக்கப்பட்ட காரியங்கள் கொண்டு வரப்படவோ, சரீரம் நீக்கப்படவோ, ஆட்டுக்குட்டிய கல்யாணம் நிரூபிக்கப்படவோ அவளை ஆயத்தம் பண்ணுவது ஆட்டுக்குட்டியாவுடைய 7 கண்களுடைய அடிப்படை ஊழியமாகும். These are the ministry of God. இது எங்கேயுமே யாருக்கு கத்துக்கல. கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த கடைசி மாணவன், அது மட்டும்தான் இந்த குவாலிஃபிகேஷன். பட் ஒழுங்கா படிச்சு நல்ல காலேஜில் படிச்சு கிளாஸ் எடுக்கிறத ஸ்டூடெண்ட்ஸ் அழகாக கண்டுபிடிச்சிருவாங்க. உண்மையிலே ப்ரிப்பேர் பண்ண கிளாஸ்